நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன், ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு. ரயிலை பார்த்துட்டே நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். நான் ரயில்வே ட்ராக்கில் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத மறந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து டப்புன்னு தள்ளி விட்டு காப்பாற்றினார். ஒரு டேரக்டர் ஆகணும்னா கொஞ்சம் ஒரு ரகமாக தான் இருக்கணும். அப்படி சொல்லல, தனியாகவே பேசிக்கிட்டு இருப்பான். மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் தெரியப்பட்டதுக்கப்புறம், அவன் இயக்குனராக அறியப்பட்டதுக்கப்புறம் இந்த படத்தை நீ எடுத்த அப்படின்னா இந்த படத்தோட பார்வையே மாறும். எனக்குலாம் வாழை வந்து எங்கள் ஊர் சார்ந்தவங்க நிறைய நடித்தாங்க. அவங்க ஒரு நாளும் அந்த இடத்த அழகாக பார்த்தது கிடையாது, அந்த இடத்த பிரமிப்பாக பார்த்தது கிடையாது. ஆனால் வாழை படம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிச்சு அந்த இப்படி இருக்குது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன், என் பக்கத்துல தான் துரு உட்காந்துருப்பாப்புல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குவாங்க, துரு பேசாமலே போயிடுவாங்க, பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. துரு வந்தால் சொல்லு என்ன அடிப்பாங்க என்கிட்டே. பக்கத்தான் உட்காந்துட்டு இருப்பான். துருவை பற்றி இப்போ துரு வேற மாதிரி இருப்பாப்புல அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட தான் வராங்க. இங்கே நார்மலாக அந்த கூட்டமாக ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது அது பெரிய மேஜிக். திருநெல்வேலி மாதிரியான ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம், நான் ஒரு டைரக்டராக வெற்றி பெற்றதுக்கப்புறம் இப்போ அந்த ஊரை பற்றியான என்னோடய பார்வை மாறிடுது. ஆனால் அந்த ஊரை பற்றியான என்னோடய பார்வை தான் மாறிக்க ஒழிஞ்சு அங்கே இருக்கவங்களோட பார்வை மாறல. தென் தமிழகத்தில் தீராத ஒரு கான்ஃப்ளிக்டை, தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை நான் ஒரு தள்ளி நின்று ஒரு பறவை குணத்தில் பார்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வணக்கம் மாரி. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கடைசி படம் வாழையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது முடிச்சிட்ட பிறகு எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே உங்ககிட்ட அந்த படத்தில் நிறைய நல்லா விரிவாக அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் பொறுத்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் காட்டின அந்த கதாபாத்திரங்கள், அவங்க சந்தித்த ஒரு பெரு துயரம், அது வழியாக நீங்கள் எந்த மாதிரி ஒரு துயரத்தை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசித்த ஒரு திரைப்படம் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தட் ஃபிலிம். நம்ம இப்போ பேசுகிறதுக்கான கான்டெக்ட் ஆஃபீஸில் உங்களுடைய அடுத்த படம் பைசன் காலமாடா, அது வெளிவர தயாராக இருக்குது இல்லையா? தீபாவளிக்கு ஒட்டி அது வெளிவர இருக்குது. அதை பொறுத்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வாழையை பொறுத்து ஒரு விஷயம் டக்குன்னு அப்படி கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பெரும்பாலான அது கையாண்ட பல குவாலிட்டிஸ், பல டிபார்ட்மெண்ட்ஸில் ஒன்று என்னென்னா, இந்த முதலாளிகளை கடவுள்களாக பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல, இன்றைக்கி வரைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நகரங்களில் கூட, பெரிய பெரிய கார்ப்பரேட் ஜாப்ஸில் கூட அது ஒரு விதமாக அந்த டைனமிக் இயங்குதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், உனக்காக நான் ஒரு வேலை செய்கிறேன், ஆமாம் நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறேன், பட் அதற்காக உன்னை என்னையும் தாண்டி சுயமரியாதையும் தாண்டி உன்னை நான் கடவுளாக உன்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அதை உடைக்கிறதுக்கான முதல் படியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அது உடைப்பது ஏன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது உடைக்கலாம் முடியாது. அது உடைக்கிறதுக்கான முதல் படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எல்லா மனிதர்களும் இங்கே வந்து மாறணும், மனநிலையாக வாழ்வியல் முறையாக மாறணும். நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற, இப்போ நான் ஒரு வேலை என் ஹஸ்பண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நாளைக்கு அவங்க டைரக்டர் ஆகும், அந்த புரிதல் எனக்கு வரணும். நாளைக்கு வேறு ஒருத்தங்க நம்ம வீட்டில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்கன்னா, அவன் வேலை செய்யறதுக்காகவே பிறக்கல, அவன் இன்றைக்குள்ள ப்ராசஸ்க்காக வேலை செய்கிறான். அந்த வேலை செஞ்சு அவன் அதுக்கப்புறம் வேறு ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவாங்க. அவங்க என்னை விட பெரிய வீடு கட்டுவாங்க, அந்த வீட்டில் புதுசாக வரவங்க வேலை செய்வாங்க. இப்படி இது வந்து தொடர்ந்து மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த புரிதல் நமக்கு, நாம் நிலையானவங்க கிடையாது, முதல்ல நிலையான தன்மை இருக்குல்ல. நம்ம நிலையானவங்க, நமக்கு பிள்ளை நம்ம பையன் இப்படி தான் இருப்பான், நம்ம பிள்ளை நம்ம பேரன் இப்படி தான் இருப்பான், இதை மாறிடக்கூடாது அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்மகிட்ட வேலை செய்கிறவன் நம்மகிட்ட வேலை செய்ய வந்தவன் வேலை செய்யறதுக்காகவே பிறந்தவன் கிடையாது. அந்த புரிதல் வரணும் முதல்ல. அவன் இன்றைக்குள்ள ப்ராசஸில் அது இருக்குது, அவனோட தொடக்க பாயிண்டில் அது இருக்கும். அவனோட இலக்கு என்னை தாண்டி போகிறதா தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் நம்ம. ஸோ அந்த சேஞ்ச் கண்டிப்பாக அந்த மேலே யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வர வேண்டிய ஒரு மாற்றம் தான், அவங்க கூட தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கவங்க, இப்போ என்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தங்க என்ன நினைப்போம்னா, அவனுக்கு அந்த வேலை முக்கியம், ஆமாம், அன்றைய வாழ்வு முக்கியம், அவனோட ட்ராவல் முக்கியம். இவ்வளோ பெரிய பயணத்துக்கு ஒருத்தன் தயாராகணும். அப்போ அவ்வளோ பெரிய பயணத்துக்கு ஒருத்தன் தயாராகணுங்க அப்படிங்கும்போது அவன் நிறைய காம்ப்ரமைஸோட, நிறைய விஷயங்களோட தான் அவன் ரெடியாக இருப்பான். ஏன்னா நீங்கள் ஒரு நீண்ட பயணம் வச்சுருக்க ஆள் என்ன பண்ணுவான்னா, அவன் மனசை தயார்படுத்திக்கிட்டு வர வழிகளில் நடக்கக்கூடிய இடர்களெல்லாம் சமாளித்து தான் அவன் பயணப்படணும். அப்படிங்கும்போது அவன் இவன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறது, அவங்ககிட்டயே போதனை பண்ணுறது நியாயமாக இருக்காது. ஓகேங்களா? அப்போது இதை மேலே நிகழ்த்தக்கூடிய ஆட்களுக்கு வந்து இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் எப்படி இருந்தோம்?
நான் இப்போ நான் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை பார்க்குறான். அவன் நாளைக்கு ஒரு டைரக்டர் ஆகி ஒரு ப்ரொடியூசர் ஏதோ ஒன்று ஆகுவான். இந்த புரிதல் இருந்தாலே நீங்கள் வந்து அந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். நம்ம என்ன பண்ணோம், அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் ஜென்ரேஷனாக அது ஒரு சைக்கிளாக தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல. காயப்பட்டவன் தான் காயப்படுத்துறான்னு சொல்கிற போல. ஆமாம். நீங்கள் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை உறுதிப்படுத்துறதுக்காக மட்டுமே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கல்ல. இதுலேருந்து நம்ம இறங்கிடக்கூடாதுன்னு இருக்குல்ல. அது நம்மளை தாண்டி போனால் நம்மளை தாண்டி ஒருத்தன் உங்களுக்கு கீழே இருந்த ஒருத்தவங்களை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு அது புரியுது. உங்களுக்கு மேலே இருக்கவங்க மேலே போகும்போது உங்களுக்கு எந்த வலிமையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு கீழே இருக்கவங்க உங்களை தாண்டி போகும்போது தான் நாம கீழே போயிட்டோமோன்னு உங்களுக்கு ஆத்திரம் வருது, கோவம் வருது. அப்போ நம்ம கீழே இருக்கவனை தான் போடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறோம். மேலே இருக்கவன் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. உங்களுக்கு மேலே இருக்க ஒருத்தன் எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கீழே இருக்க உங்களை தாண்டும் போது உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா நீங்கள் கீழே போயிடுவீங்க. இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த சிக்கல் தான் அதுக்கு ஒரே மூல காரணமாக. நீங்கள் தாண்டி போகிற வரைக்கும் சொல்கிறீங்க. நிறைய இடங்களில் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு இருக்கிறவனே அந்த வேலையை சரியாக செய்தாலும் சரி, அந்த பணத்தை சரியாக வாங்கினாலும் சரி, சின்ன சின்ன வழிகளில் விதங்களில் கூட நான் ஒரு அவமரியாதையை சந்திச்சிட்டேன் அப்படின்னா அதுவே என்னுடைய ஈகோவையும் என்னுடைய பர்சனாலிட்டியும் பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாக்குது. பேசிக்காக நம்ம என்னென்னா, மனித இயல்பு, மனித மனம் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு எல்லாமே தெரியுது. இவன் யார், என்ன, இது எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சு அதுக்கு ரியாக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது இல்லை. நம்ம அதையும் கவனமாக கொண்டு அன்னிச்சையாக நடக்கிறது கிடையாது. இந்த ரியாக்ஷன் எதுவுமே வந்து இயல்பாக தீயை வச்சு சுட்டோன்னே கை தூக்குற மாதிரி தூக்குறது கிடையாது. யார்கிட்ட பேசுகிறோம், இவங்க யார், அவங்க யாருன்னு எல்லா புரிதலோடு தான் நம்ம ஆட்டிடியூட் செட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது மனநிலை மனிதர்கள் மாறினா தான் இது சாத்தியப்படும். ஓகே. இந்த மாதிரி வாழை போன்ற படங்கள் அந்த மனநிலை மாற்றம் நிகழ்த்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் பொறுத்தில்ல, ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னுடைய ஃபில்மோகிராஃபியை நீங்கள் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன நினச்சேன்னா, இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? அது அப்படிலாம் பிளான் பண்ண முடியாது. பட் ஒருத்தவங்க கேட்கும்போது, இவன் ஏன் இது பண்ணான், அவன் ஏன் அது பண்ணான், இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுச்சு, அந்த கேரக்டர் ஏன் அப்படி பண்ணுச்சு, அப்போ எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக பார்க்குறது இருக்குல்ல. நீங்கள் என்னென்னா, ஒரு அரசியல் ஒரு அரசியல் பேசும்போது அந்த அரசியலை பேசக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒரே மாதிரி பேசணும்னு நினைக்கக்கூடாது. அவன் வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் அரசியல் ஒன்றா தான் இருக்கும், நோக்கம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில், அந்த வாழ்வு அவங்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க பிரத்யேகமாக கையாளுவாங்க. ஒருத்தன் ரொம்ப ஹார்ஷாக கையாளுவான், ஒருத்தன் ரொம்ப பக்குவமாக கையாளுவான், ஒருத்தன் வந்து ரொம்ப மௌனமாக கையாளுவான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா கதாபாத்திரத்துக்கும் உங்கள் கதாபாத்திரம் அதை அப்படி பண்ணிச்சு, பரியரும்ல அமைதியாக இருந்தானே, இதுல ஏன் அடிக்கிறான், ஏன் அமைதியாக இருந்தான், கர்ணனில் ஏன் அடித்தான்னு கேட்கும்போது நமக்கு அப்போ தான் சொல்கிறோம், நீ இப்படி பார்க்காதீங்க அப்படி பார்க்கணும் நம்ம சொல்கிறோம். அது காரணம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மனுஷங்க, வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு படித்ததுனால, நான் எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வச்சதுனால, நான் கிளம்பி சென்னை வந்ததுனால நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன். பட் என் கூட பழகின என் பக்கத்து வீட்டில் வாழ்ந்த ஒரு பையன் அவனுக்கு வேறு மாதிரி ஒரு அறிவோடு இருப்பான், ஓகேங்களா. நான் அங்கேருந்து அப்படி தான் இருந்திருப்பேன், ஓகேங்களா. இப்போ என்னோடய அறிவியும், ஆனால் இப்போ நான் என்ன ஆசைப்படுறேனோ, என்ன மாதிரியான தன்மையோடு நான் நடத்தப்படணும் ஆசைப்படுறேனோ, அதே தான் அவனும் ஆசைப்படுவோம். ஆனால் நீங்கள் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை உங்கள் உலக புரிதலை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது, பண்ணக்கூடாது. நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா அப்பாவோடய நான் பேச முடியாதுல்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட இது இருக்குது, ஆனால் அவங்க எல்லாத்தையும் எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த உலகத்தை காமிச்சு விட்டாங்க. அவங்க பயணப்படாத பாதையில் நான் பயணப்பட ஆரம்பித்தேன், அவங்க போகாத தூரம் நான் போயிட்டேன். இதன் மூலமாக எனக்கு சில விஷயம் கிடச்சிருச்சு. அதனால் அவங்க முட்டாள்னு நினைக்கக்கூடிய, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கக்கூடிய, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கலன்னு மட்டும் தான் நினைக்க முடியும் ஒழிஞ்சு, அவங்க முட்டாளாக இருக்காங்க, அறிவாளியாக இல்லாமல் இருக்காங்க. ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு முட்டாளாக இருக்காங்களே, அறிவாளியாக இல்லாமல் இருக்காங்களே, மற்ற அம்மா அப்பா போல் நம்ம அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இப்போ தனிநபர்களாக அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணலான்றது புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு படங்கள் அப்படின்னு நீங்கள் எடுக்கும் பொழுது, அந்த படங்கள் மாறி இந்த உலகத்துக்கு இந்த படம் வழியாக இதை சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை எடுத்து வைக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ரஞ்சித் அவர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது, நட்சத்திரம் வந்துட்டு ரொம்ப அவருடைய ஃபில்மோகிராஃபியில் அது பேசக்கூடிய சித்தாந்தம் சற்றே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவர் சொன்ன ஒரு விஷயம், இல்லை என்னுடைய புரிதலில் இப்போது இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன், இந்த ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பார்த்து பத்திரமா சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருந்தால் தான் இது பிரயோஜனப்படுமோன்ற ஒரு சிந்தனையிலேருந்து வந்துச்சு. அதுக்காக இங்கே தான் நான் இருப்பேன்ட்டு இல்லை, நான் அடுத்த படத்துக்கு வேறு சிந்தனை கூட நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்தில் நான் இப்படி பேசியிருக்கேன், அது உங்கள் பார்வையில் அதுதான் சரியான விதம்னு ஒன்று இருக்குன்னா,
அந்த அளவுக்குள்ள இது அதை விட கொஞ்சம் கம்மியான சரியான ஒரு விதம் தான் இங்கே ஒரு மாற்றம் நிகழ்த்துவதற்கு அப்படின்னா, அது இதற்கு அடுத்த படத்தில் படமாக இதை நீங்கள் பண்ணுவதில் உங்களுக்கு எந்த சிக்கல்களும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நான் இவருக்காக ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட தன்மை மாறுபடும். உங்களுக்காக ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் இஷ்யூ தான், ரெண்டு சேம் இஷ்யூ தான் வருது. பட் ஆனால் இவருக்கு பேசும்போது நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் நான் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வளர வேண்டிய, இப்போ அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்னா அவர் வந்திருக்க இடம் அப்படி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் கொஞ்சம் அவர் ட்ராவல் பண்ணணும், பயணப்படணுங்கும் போது அவங்க நம்ம வேற ஒரு மொழியில் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க என்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருப்பீங்க, துணிஞ்சு வெளியே வந்துருங்கன்னு கூட நான் சொல்லலாம். பார்த்து நீ தனியாக ஒரு சேனல் ஆரம்பிங்கன்னு கூட நான் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ முடிவுகள் மாறுபடும். சேம் ரெண்டுத்துக்கும் ஒரே கான்ஃப்ளிக்ட் தான் நடந்திருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர் யாருக்காக நம்ம பேசுகிறோம், அவர் இப்போ என்ன நிலையில் இருக்கார், அவர் என்ன மனநிலையில் இருக்கார், எந்த வாழ்க்கை முறையில் இருக்கார். இப்போ நான் ஒரு ஆட்டோக்காரருக்காக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அந்த சென்ஸ் எனக்கு இருக்குது. அவருக்காக நான் பேசும்போது அவர் வாழ்க்கை முறையும் அவர் எல்லாத்தையும் அதை மைண்ட்ஸில் வச்சு பேசணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரம் வந்து அநீதியை சந்திக்கும் போது அவனுடைய ஒரு மென்டாலிட்டியில் அவன் ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கோவமாக அடித்து நொறுக்கி ஒருத்தர் காலி பண்ணுற ஒரு மென்டாலிட்டி. இன்னொருத்தன் அது என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய எம்பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் அது எப்படியோ தன்னை ஒருத்தன் அமுக்குனா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது எப்படி நான் சாதுரியமாக கையாளுவது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருக்கான்னா, நீங்கள் வந்து இது ரெண்டுத்துல இதுதான் இது இன்னும் சரியான முறை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதையும் பார்க்கறது கிடையாது இல்லையா? அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் கரெக்டான ஒரு முழுக்க ஒன் டிசிஷன்லேயே வாழக்கூடிய ஆளாக மாறிடுவீங்க. நீங்கள் மனிதர்கள் வந்து நெகிழும் தன்மையோடு இருக்குல்ல, அவங்களுக்கு ஏன்னா இங்கே எல்லாமே திருப்பி வாய்ப்பு கொடுக்கப்பட்டு சரியாக, நம்ம நிறைய பிள்ளைகளோடு வளர்ந்தவங்க தானே, நமக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. நான் இப்போ என்னோட கடந்த காலத்தில் நினச்சி பார்க்கும்போது நான் எவ்வளவோ பிள்ளைகள் பண்ணியிருக்கேன், அடுத்தவங்கள்ட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எல்லாருமே எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்து ப்ராசஸ் நடந்திருக்கு, புரிதலுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கடந்து வந்திருக்கோம்ல, இது நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்குது இல்லை. என்னைய நான் இப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவன் போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அப்போ இங்கே எல்லாமே நமக்கு வந்து திருப்பி நிகழ்வதற்கான, மாறுவதற்கான, சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நம்ம திருப்பி நம்ம பேசுறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான அணுகுமுறையில் பார்க்கவும் முடியாது. புரியுது. இப்போ பைசன் போன்ற ஒரு திரைப்படம், இதனுடைய ஆரம்ப புள்ளி என்னவாக நீங்கள் பார்க்குறீங்க? பைசனோட ஆரம்ப புள்ளி வந்து பயணம் தான். நீங்கள் எனக்கு திருநெல்வேலி மாதிரியான ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு டைரக்டராக வெற்றி பெற்றதுக்கப்புறம் இப்போ அந்த ஊரை பற்றியான என்னோடய பார்வை மாறி இருக்கு. ஆனால் அந்த ஊரை பற்றியான என்னோடய பார்வை தான் மாறிக்க ஒழிஞ்சு அங்கே இருக்கவங்களோட பார்வை மாறல. அங்கே ஆல்ரெடி இருக்கவங்களோட இத்தனை வருஷம் 20 வருஷத்தில் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை அப்படியே இருக்குது. இவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்கும்போது என்னோடய பார்வை மாறி இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய பார்வையை அங்கே பதிவு பண்ணணும். நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அங்கேயே இருக்க ஒரு பார்வை இருக்குது, இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையை அவங்கள்ட்ட எப்படி கடத்துறது, அவங்கள்ட்ட எப்படி காட்டுறது, முதல் இப்படியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, இப்படியான வாழ்க்கையில் இப்படி ஒரு ட்ராவல் இருக்குது, இப்படி ஒரு பயணம் இருக்குது, என்னோடய பயணத்தின் வழி நான் என்ன அடைஞ்சேன் அப்படிங்கிறத காட்டணும் அவங்களுக்கு. இதை காட்டுவதன் மூலமாக அந்த ஊரோட ஒரு பறவை கோணத்தை அவங்க பார்ப்பாங்க. அந்த ஊரோட வாழ்க்கையோட கான்ஃப்ளிக்டோட ஒரு கான்ஃப்ளிக்டை மேலே போய் பார்க்குறது இருக்குல்ல, நீங்கள் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயே இருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்டை தள்ளி நின்று விசாலமாக பார்க்கும்போது உங்களோட பார்வை மாறும். அப்படியே அங்கே இன்னும் தீராத ஒரு கான்ஃப்ளிக்டை, இன்னும் சவுத்தில் தென் தமிழகத்தில் தீராத ஒரு கான்ஃப்ளிக்டை, தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை நான் ஒரு தள்ளி நின்று ஒரு பறவை கோணத்தில் பார்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதை ப்ரெசென்ட் பண்ணணும், அதை ஆடியன்ஸ் பார்க்கணும். அவங்களுக்குள்ளே அது ஒரு பார்வை கோணத்தை மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு டிபேட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின். நானும் அதான் கேட்கணும்னு வந்தேன். நீங்கள் சொன்னதில் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அந்த ஊரை பொறுத்த ஒரு பார்வை எனக்கு இருக்குது, அந்த பார்வையை அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு சொல்லுவீங்களா? தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த ஊரை பற்றின பார்வை இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மக்களுக்கு இதை காட்டுவது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஊர் இப்படி இருக்குன்னு நான் உலகத்துக்கு காட்டுறதுக்கு வேலை கிடையாது இந்த படத்தோட வேலை. இந்த படத்தோட வேலை அவங்க எப்படி இருக்காங்கன்னு, அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு, அவங்களுக்கு தெரியாமல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே காட்டுறதுக்காக
எடுத்த படம் தான். வெளியே வந்த பிறகு உங்களுடைய அந்த ஊர் சார்ந்த பார்வை எப்படி மேம்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்க அங்கே இருப்பதை விட? மேம்பட்டதுன்னா நிறைய நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலிக்குள்ளே நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. திடீர்னு நீங்கள் அந்த சுற்றி உங்கள் வேலி அடைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு நீங்கள் மேலே பார்த்து பறக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வழி தெரியும்ல. என்னடா வேலியை உண்மையை தெரியாதுல்ல. அந்த பார்வை தான் எனக்கு இப்போ என்னென்னா அங்கே எல்லாருக்குமே அடைப்பட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய வழிகள் தெரியுது எனக்கு. அத்தனை பேருமே பயணப்படுவதற்கோ நடந்து போவதற்கோ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி போவதற்கான நிறைய வழிகள் அங்கே தெரியுது. நீங்கள் நினச்ச அளவுக்கு அது மூடப்படலை. நீங்கள் நினச்ச அளவுக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க அளவுக்கு அங்கே மூடப்படலை. மாட்டிக்கிட்டோம் இது நம்ம விதி, இதுதான் இங்கே வாழ்ந்துதான் இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பாதைகள் அடைபடலை. பாதைகள் இல்லாமல் இல்லை. அது இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதுதான் அதை இப்போ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி இருக்கிறவங்க அந்த இடத்த விட்டு நகர்வது தான் முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்களா? நகர்வது இல்லை. அது இடம் நகர்வதுன்னா நீங்கள் உங்களுக்கு இயல்பாகவே மனிதனுக்கு எங்கேயாவது போகணுன்னு தோணும்ல. நார்மலாக நான் சொல்கிறேன், பிளான் பண்ணி நகர்றதை விடுங்க. இயல்பாக உங்களுக்கு அப்படி வாழ்வு தோணணும்ல. நம்ம நாம் ஒரு நோமேட்ஸ் தானே. இல்லை அப்போ நம்ம கால்கள் இருக்குது, அந்த பாதை அந்த அது நடக்கணும்ல. அது நடக்கிற பாதை அடைச்சி கிடக்கணுன்னே அதை அடைச்சிட்டாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்காமல் அங்கே உட்கார முடியாதுல்ல. திருப்பி அதை தாண்டுவதற்கோ இல்லை வேறு வழியை கண்டுபிடிப்பதற்கோ உங்கள் கால்கள் முயற்சி பண்ணணும்ல. அதுதான் முக்கியம்னு நான் பார்க்குறேன். ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் யாரோ ஷேர் பண்ணி, இது உண்மையானு தெரில, இருக்கிறதுலே இதுதான் நீங்கள் எடுத்த படங்களில் நீளமான படம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையா? உண்மை. ஓகே. அது எனக்கு புரியல. முன்னாடிலாம் சினிமா அப்படி இருக்காது. இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் வரக்கு முன்னாடியே நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரக்கு முன்னாடி ஆன்லைனுக்கு போயிடுது, சர்டிஃபிகேட் போயிடுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 hours 45 46 minutes பார்த்த மாதிரி ஞாபகம். 2 hours 48 minutes. 48. ஓகே ஓகே. அது நீங்கள் இப்போ நீங்கள் 60 minutes பிளான் பண்ணி வந்துருக்கீங்க. ஓகேவா? நான் 16 சும்மா அப்படி சொல்கிறது. 16ன்றது 70 80 கூட. அது எதாவது இப்படி முடிவு பண்ணுறீங்க. அந்த பேசக்கூடிய உரையாடலும், அதை நிகழ்த்தக்கூடிய அற்புதமும், அது பேசக்கூடிய மனிதர்களோட கருத்துக்களும் இன்னும் கொஞ்சம் இதுதான் பெட்டராக இருக்குமே நீங்கள் தோணும் போது அதை நிகழ்த்துறீங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலு, பெரிய ட்ராவல், பெரிய பயணம், நிறைய மனிதர்கள், நிறைய இலக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இந்த கதை இப்படி சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறத பட் படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நல்ல கதை அப்படிங்கிறது நீங்கள் நேரம் மறந்து கேட்குறது தான். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு நேரம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கதையில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். அது யாரும் தவிர்க்க முடியாது. அது 1.5 மணி நேர படத்துலேயும் இருக்கும், 1 மணி நேர படத்துலேயும் இருக்கும், ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. இதை பற்றி பேசும்போது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் ரொம்ப ரசித்த டியூரேஷன் வைஸ் ரொம்ப நீளமான படமாக எதிர்பார்ப்பீங்க. எனக்கு சத்தியமாக இந்த நேரம் போனதே தெரிலன்ற மாதிரி. அது அப்போ நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம்ல. சும்மா ஹாட் ஃபாதரே எடுத்துக்கோங்களேன், ட்ராய் எடுத்துக்கோங்க, கிளாடியேட்டர். அப்போ நீங்கள் எல்லா படமும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும்ல. இன்னும் சொல்ல போனால் தவமாயுதம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. நான் அந்த வயசுலேயே போய் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ யோசிச்சு பார்த்தா நான் நீங்கள் கேட்டது இப்படி ஆப்போசிட் பதில் சொல்லலாம். ரொம்ப சின்ன படத்தை எப்படா முடியும்னு வச்சு படங்களும் உண்டு. எப்படா முடியும் அப்படிங்கிறது. சில ஷார்ட் ஃபிலிமே நான் யோசிச்சிருக்கேன். இதான் பசங்க ஷார்ட் ஃபிலிம் காட்டுவாங்கள்ல, 6 நிமிஷம் நல்ல ஷார்ட் ஃபிலிம் நல்லா பார்த்துருக்கோம். ஏன்னா 6 நிமிஷம் தான் நான் பார்த்துக்கணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 6 நிமிஷமே பெருசு. ஷார்ட் ஃபிலிம் விடுங்க, சில ட்ரெய்லர் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதை முடிவு பண்ண முடியாது நம்ம. இதனுடைய ப்ரமோஷன்ஸை நம்ம பேசும்போது நீங்கள் ஷேர் பண்ண போஸ்டர்ஸில் அந்த சிவப்பு நிறம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? அண்டு இந்த படம் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், நிறைய படங்கள்லேயும் நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு வாழையில் மட்டும் பயன்படுத்திக்க மாட்டேன், வாழை பச்சையா இல்லை. அந்த சிவப்பு அப்படின்ற ஒரு நிறம் எதெல்லாம் குறிக்கிறதா உங்களுக்கு தோணுது? சிவப்பு அப்படிங்கிறது நம்ம இப்போ பொதுவாகவே நீங்கள் மனிதர்களுக்காக பேசும்போது, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்காக பேசும்போது, அவனை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அவங்க என்னென்னா தன்னாலேயே அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வலி, பெயின் இருக்குல்ல, உங்களை அறியாமலே அது ஒரு சிம்பிளாக மாறிடும். சிகப்பு கலர் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே ஒரு சிம்பிளாக மாறிடும். அது நமக்கு தத்துவார்த்தமாகவே இருக்குது. நம்ம அது உளவியலாகவே நமக்கு அது புரிஞ்சிடும். அது நீங்கள் சிவப்பு பண்ணும்போது ஒரு எதிர்ப்போட குரலாகவும் ஆகும், ஒரு வலியோட குரலாகவும் ஆகும், கோவம்னு சொல்லப்படுது.
அதனால் வந்து இப்போ இந்த பைசனில் வந்து நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் பைசனில் வந்து நான் அதை பிளானே பண்ணலை. ஓஹோ! ஓகே. ஓகேவா? பைசனோட எந்த போஸ்டர்லேயுமே சிகப்பு வரணும்னு நான் பிளானே பண்ணல. பட் என்னோடய டிசைனர் கபிலன் அவன் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஓகேங்களா? அவன் எனக்காகவே என்ன சொல்லப்போனா அவனுக்கு ரொம்ப நெருக்கமான என்னோடய கதைகளை என்னோடய விஷயங்களை ரொம்ப நெருக்கமாகவே பார்ப்பான். இப்போ கபிலன் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் எனக்கு பண்ணி அனுப்பும்போதே அவன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தான். அவனுக்கு இந்த கதை தெரியும். ஃபுட்டேஜெலாம் பார்த்துருக்கான் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ எனக்கு அது அது அப்படி தான் நடந்துச்சு அது. ஓகேவா? படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிகப்புன்னு பார்த்தா படத்தில் காட்டப்படுற படத்தில் வர ரத்தங்கள் மட்டும் தான் சிகப்பாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் சிகப்பான ஒரு ப்ராசஸ் தான். நிறைய சிவப்பு இருக்கா படத்தில்? நான் நிறைய சிகப்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் என்னென்னா சிகப்பு இருக்குது. அதுவும் இது ஏன் தோணுது அப்படின்னா பர்டிகுலர்லி நேற்று எதுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக மறக்க முடிகிற மாதிரி தான் இருக்குது. அதில் அவங்க உருவாக்கக்கூடிய இமேஜஸாக இருக்கட்டும், அந்த வீடியோஸாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சிந்தனையை பார்க்கும்போதே ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும். கருப்பு வெள்ளி தான் பிடிக்கும். எப்படி? கருப்பு வெள்ளி தான் அதே கேட்கணும். ஆமாம், நிறைய பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஷுவல் கலர் பார்த்துட்டு இருக்கும்போதே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். கருப்பு வெள்ளி பார்க்கும்போது நான் வந்து என்ன எப்படி சொல்கிறதுன்னா, ஏதோ கடந்த காலத்துக்கு போன மாதிரி ஒரு நிஜத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அது எனக்கு இயல்பாக, அது சரியாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு என்னோடய ஃபோட்டோஸ், வீட்டில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து அது ஊறி போயிட்டேன். சின்ன வயசுலேயே நமக்கு காட்டப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எது யோசித்தாலும் அப்படி தான் எனக்கு வரும். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை முழு நீள படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வாழை எப்படி அட்டன் பண்ணணும், அது மாதிரி துணிச்சலாக முழு நீள பிளாக் அண்ட் ஒயிட் படம், அதுவும் கமர்ஷியல் இந்த மாதிரி முழு மெயின் ஸ்ட்ரீம் படமே எடுக்கணும் அப்படிங்கிறலாம் ஆசை. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதுனால மட்டும் அது ஒரு அந்த ஜோனில் இருக்குது. அதேமாதிரி அந்த கதையின் டிமாண்ட், அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அதை முழு நிறைவோட அந்த படத்தை, அந்த கலரை மறந்து அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பின்பற்றி அந்த படத்தை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு படம் பண்ணணும். இப்போ நம்ம கலர் பண்ணும்போது யாரும் இந்த படம் கலர் டிமாண்ட் பண்ணதுன்னு பண்ணுறது கிடையாது இல்லையா? இன்னைய தேதிக்கு அதுதான் நாம் அப்படின்றதுனால நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போது இல்லை, எனக்கு இந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணேன் அப்படின்றது மட்டும் போதா? பிரமேயம் பார்த்து பயங்கரமாக பொறாமப்பட்டேன். பொறாமன்னா நைட்டில் தூக்கமே வரல எனக்கு. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நாள் அந்த படம் பார்த்துட்டு அந்த விஷுவல் இருக்குல்ல, அந்த விஷுவலோட தாக்கம் இருக்குல்ல, அது இன்னமும் நம்ம ரொம்ப நாள் ஏங்கிருப்போம்ல, ஒரு முழுசாக ரொம்ப நேரமாக அதையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்போம்ல, அது வந்து பிரமேயம் எனக்கு கொடுத்துச்சு. அது கிட்டத்தட்ட 3-4 நாள் எனக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் போகவே மாட்டேன்ட்டு மண்டே விட்டு. ஆமாம், அது நம்ம குட்டி குட்டியாக சாங்ஸில் பண்ணுறோம், குட்டி குட்டியாக சீன்ஸ்லாம் பண்ணுறோம். ஒரு முழு படத்தையுமே ஒரு எடிட்டரு, ஒரு டைரக்டர் வந்து முழு விஷுவல்ஸையுமே வந்து மானிட்டரில், முழு படத்தையுமே மானிட்டரில் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே பார்த்து ஷூட் பண்ணுறதுக்குல அது பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஆசை இருக்குது எனக்கு. வாழை பற்றி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீ கூட மென்ஷன் பண்ணிங்க, வாழையில் எனக்கு இசை ரொம்ப பிடிச்சது. அதில் அந்த வெறும் அந்த லாரி சத்தமாக இருக்கட்டும், அது ஸ்கோரில் எப்படி பயன்படுத்துனீங்க, பாட்டாக எப்படி மாறுச்சு. நான் எங்கே போக போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று, சில இயக்குநர்களும் சில இசையமைப்பாளர்களும் ஒன்று சேரும்பொழுது ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒர்க் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு. அது உங்கள் ஃபில்மோகிராஃபியில் சந்தோஷோட வேலை செய்யும் போதெல்லாம். இதில் சந்தோஷம் இல்லாததுக்கான காரணம் ஒன்று. மோர் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் ரமன் அவர்களுடைய வேலை செஞ்சுருக்கீங்க இதுக்கு முன் படத்தில். இப்போ நிவாஸ், விதவிதமான இசையமைப்பாளர்கள் கூட வேலை செய்கிறது, இது ஒரு இயக்குனராக உங்களை எப்படி வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் எப்படி வளர வேண்டியிருக்கு இது அணுகும்போது? முதல்ல சந்தோஷ் சார் இந்த படத்தில் இல்லாத போன காரணம் வந்து, இந்த படம் வந்து எனக்கு ஒரு பைசன் துருவதா ஹீரோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஆனால் பட்ஜெட்டாக எனக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சு இந்த படத்தை பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்த்தா அப்படி ஒரு பிஸ்னஸ் இல்லை. அப்போ நான் அஞ்சனாட்ட சொன்னது ஒன்று தான், இந்த படத்தை எடுக்கணும்னா எனக்கு இந்த அமௌண்ட், இந்த பட்ஜெட் வேணும். பட் இதுக்கு வந்து ஷூட்டிங் செலவே அதிகமாகும். அப்போ டீமை நான் சின்னதாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணது. டீம் வந்து இப்போ என்னுடைய கேமராமேன் என் ஃப்ரெண்டு, என்னுடைய எடிட்டர், ஃபஸ்ட்டு படம் மாமன் அசிஸ்டண்டாக இருந்த எடிட்டரு, மியூசிக் டேரக்டர் நிவாஸ் பிரசன்னா. இப்போ நான் எல்லாம் ஒரு சின்ன டீமை செட் பண்ணிக்கிட்டு படத்துக்கு நிறைய செலவு, துருவுக்கு கம்மியான சம்பளம் தான், இது எல்லாம் செஞ்சு எதுக்காக பண்ணோம்னா எனக்கு கம்மியான சம்பளம் தான். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சித் அண்ணன் நானும் சேர்ந்து முடிவு பண்ணது என்ன அப்படின்னா,
டீமை சின்னதாக வச்சுக்கிட்டு, டீமை சின்னதுன்னா பயங்கர திறமையானவர்களை சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு படத்துக்குள்ளே செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் பேசி முடிவு பண்ணது தான். அப்போ உனக்கு ஓகேன்னா நீ உனக்கு அது ஓகேவா, உனக்கு அது கம்ஃபர்ட்டான்னு கேட்கும்போது எனக்கு அது கம்ஃபர்ட்டாக தோணுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள். இப்போ துருவுக்கு வந்து பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசை, அவன் திறமையை ஃபுல்லாக வெளிப்படுத்தணும்னு ஆசை, அவன் முழுசாக ஒப்படைக்கிறான், நம்மகிட்ட வந்து ஒப்படைக்கிறான். இப்போ நிவாஸ் பிரசன்னாவுக்கு ரொம்ப நாளாக என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாப்புல. ஏன்னா நிவாஸ் பிரசன்னாவுக்கு திருநெல்வேலி, எனக்கு என்னுடைய காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் அவன் வீட்டு இருக்குது. அப்போது அடிக்கடி பேசும்போதெல்லாம் நான் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி சார் சொல்லும்போது எங்கேயும் மீட் பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு படம் பண்ணணும் ஆசை சார், எனக்கு உங்க கூட படம் பண்ண ஆசை. சரி அப்போ வந்து அதை பயன்படுத்திக்குவோமேன்னு சொல்லி அது ஒன்று. இப்போ கேமராமேனும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து நான் அஸ்னேட்டர் ஆகும்போதே ஃப்ரெண்டு. இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்போ அவர் டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், ஆசைப்படுறோம். இந்த மாதிரி இது வந்ததுனால இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட திறமையை முழுசாக எனக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. ஒரு பெரிய டீமோட நம்ம பண்ணும்போது அவங்க ஒன்று பெட்ரு கொடுப்பாங்க, அந்த பெட்ரு எப்படி நடக்கும்னா அதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும், ஃபைனலி அது ஒரு மேஜிக் நடக்கும். பட் இவங்ககிட்ட அப்படி இல்லை, நம்ம அப்போவே பார்க்கலாம் இவங்களோட பெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போவே பார்க்கலாம். சின்ன புது டீம்கிட்ட வேலை பார்க்கும்போது அந்த மேஜிக் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம். இப்போது நீங்கள் ஜீனிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணணும், ஃபைனலி அதோட அவுட்புட் வந்து மாஸ்டராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இப்போ புரியுது நீங்கள் இன்ஜினியர்ஸ்ன்ற மாதிரி. இப்போ புரியுது நீங்கள் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அவங்க அது வரைக்கும் மறைவாகவே இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷம் ஒரு ஜீனியஸாகவே பார்க்குறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அவர் எனக்கு நிறைய மேஜிக் நிகழ்த்தி காட்டியிருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. அது பயங்கரமான மேஜிக் நடந்திருக்கு. இப்போ வாழையெல்லாம் அதில் நடந்துச்சு. நான் வாழையை வேகமாகி பார்த்துருக்கேன், படமாக பார்க்கும்போது வேகமாகி பார்த்தேன். கர்ணன் அந்த மேஜிக் நடந்துச்சு. இசை வடிவத்தில் வாழையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அது என்னவா ஆனதாக பார்க்குறீங்க? என்னவா பார்த்தோன்னா எனக்கு மட்டுமே இல்லை, எங்கள் ஊர் சம்மந்தமான மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை, இந்த வாழ்க்கை தெரிந்த மனிதர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய கதையாக இருந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சந்தோஷ் நாயன் அந்த மியூசிக்கில் அது வந்து எல்லாருக்குமா, இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தால் கூட அந்த உணர்வோட முழு உணர்வும் போய் கடத்துகிற மாதிரியான ஒரு இசையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மேஜிக் அங்கே நடந்துச்சு. எனக்கு யாருன்னே தெரியாதவங்க கூட, மொழி தெரியாதவங்க கூட அது பயங்கரமாக, இந்த லைஃப் ஸ்டைலே சுத்தமாக தெரியாதவங்க கூட அந்த விஷுவலுக்குள்ளே அந்த மியூசிக்கும் சேர்ந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. உண்மை நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு கர்ணனில் லால் அவங்க மனைவி இருந்ததை பற்றி பாடிட்டு முடிச்சவங்க அப்புறம் தனுஷ் அவங்க வந்துட்டு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. விஷுவல் வைஸ் அவர் ஒரு வழியை தெரிவிக்கிறாரு அந்த ஆட்டம் வழியாக அப்படின்றது. பட் அதுக்குள்ளே அந்த இசை ஜாயின் ஆகும்போது அங்கேயாக இருக்கட்டும், இல்லை அந்த கிளைமேக்ஸில் கடைசி காட்சியாக அவங்க ஆடிட்டு இருக்கும்போது அதில் நம்ம மட்டுமே இப்போ நான் மட்டுமே ஒன்று செய்யும்போது எனக்கு அது இது எப்படி கன்வே ஆகும், எத்தனை பேருக்கு கன்வே ஆகுங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இசை பொதுவான மொழி, இப்போ இசைக்கு இன்னும் கூடுதலான வேல்யூ. இப்போ எனக்கு நான் லாங்குவேஜ் பயன்படுத்துவேன், ஒரு வட்டார மொழி பயன்படுத்துவேன், தமிழ், அதுக்குள்ளே திருநெல்வேலி தமிழ், ஓகேங்களா, அதுக்குள்ளே கடைகோடியில் இருக்கக்கூடிய மனுஷங்களோட உடல் மொழி, இது எல்லாமே கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது மியூசிக் தான். இது எல்லாருக்குமானதாக மாற்றுறது மியூசிக் தான். அப்படிங்கும்போது அந்த மேஜிக் நடந்தால் தான் அது எல்லாருக்குமானதாக. நீங்கள் மொழி புரியலனாலும் சரி, லாங்குவேஜ் புரியலனாலும் சரி. இப்போ நான் வந்து சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. அப்போது நாங்கள் அஸ்னேட்டராக வரும்போது அவ்வளோ படம் பார்த்துருக்கேன், எதுவுமே சப்டைட்டில் எதுவுமே எனக்கு புரியாது. ஆனால் இசையின் மூலமாக உணர்ந்த, இசையின் மூலமாக அந்த கதையோட எமோஷ்னலை அதுக்குள்ளே கரைஞ்சி ஒழுகி நான் அதுக்குள்ளே உழன்றதுக்கு அப்புறம் தான் என்னோடய கிராஃப்ட் எனக்கு பிடிப்பட்டுச்சு. அப்போ எனக்கு இசை மீது பெரிய நம்பிக்கை உண்டு. பெரிய உதவியை அது செஞ்சுருக்குமோன்னு தோணுது. ஆமாம், இல்லை இல்லைன்னா நம்ம வெறும் வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்குள்ளே இறங்கியிருப்போம். ஓன் ப்ராசஸ் இசைனால் இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வசனங்கள் மூலமாக பார்க்கும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் மட்டுமே எனக்கு கடத்தப்படும். நீங்கள் டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைலாக் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஓன் திஸ் கேரக்டர் அந்த கேரக்டரோட மனநிலையை எனக்கு கடத்துறாங்கன்னு நான் நினைப்பேன். ஆனால் அதுக்கு பின்னாடி கேட்குற இசை என்னோட மனநிலை எனக்கு கேள்விக்குள்ளாகும். நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடியது இசை தான். நான் இந்த ஆப்ஷனில், இந்த கான்ஃப்ளிக்டில், இந்த சூழலில் இதை நான் எப்படி கையாண்டிருப்பேன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தக்கூடியது அங்கே கேட்குற பின்னணி இசை தான். இல்லைனா அந்த கேரக்டர் அந்த விஷயம் பேசுகிறது எனக்கு அது கன்வே ஆகிட்டும். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு பாஸ் செய்யப்படும். என்னோடய உணர்வு எனக்குள்ளே கிளறி விடுறது மியூசிக் தான்.
இப்போ உங்க படங்களுடைய நோக்கம் என்ன? அதனுடைய சித்தாந்தம் என்ன? நீங்க இது எல்லாமே ஒரு புது இசையமைப்பாளர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக இருக்கா? ஒரு ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், இல்ல நிவாஸ் அவர்களாக இருக்கட்டும். நான் சீனியாரிட்டிலாம் பேசல. இல்ல அதான் அது என்னன்னா அப்படின்னா, நம்ம 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 என்ன சொல்றதுன்னா, மெட்டஃபர்ஸ் அதிகமா பயன்படுத்துறதுனால, சினிமா நம்ம வந்து இப்ப நார்மலா ஒரு சினிமா ஒரு நார்மலா ஒரு எமோஷனல் இருக்கு. இப்ப என்னோட சினிமால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க எல்லா நம்ம வந்து நாம எடுத்த மாதிரியே ஒரு சினிமாவ நம்ம பார்வையாளன் பார்ப்பான்னு நம்புறது இருக்குல்ல. அப்படிதான் மியூசிக் டேரக்டரும் ஒரு பார்வையாளர் தானே. எப்படி தியேட்டர்ல 500 பார்வையாளர்கள் இருக்காங்களோ, அந்த 500 பார்வையாளர்களும் 500 கருத்தோட படம் பார்க்கறவங்களும் உண்டுல்ல. அப்ப மியூசிக் டைரக்டரும் ஒரு பார்வையாளர் தான். அவங்க நான் எடுத்த மாதிரியே அந்த படத்த பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவரு ஒண்ணு பார்ப்பாரு. அப்போ அவர் பார்த்துட்டு, இது இதுன்னு கன்வே பண்ணி, அவங்க ஒண்ணு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு அப்பதான் தெரியும், நான் இத ப்ராசஸ் நான் வந்து இப்படி எடுக்கப்படல இந்த சீனு. இது வேற ஒண்ணு பாயிண்ட். ஏன்னா அந்த டிஸ்கஷனும் தேவைப்படும். அப்போ அவர் ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப அங்க எனக்கு ஒண்ணு கிடைக்கும். நான் அப்படி எடிட்லாம் மாத்தியிருக்கேன். இல்ல எனக்கு அப்படி கன்வே ஆவலையே இது. நீங்க இப்படி சொல்றீங்க. எனக்கு இப்படி இது கன்வே ஆவலையா நீங்க அப்படின்னு. அப்ப நமக்கு ஒண்ணு தோணும். ஒரு மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள், இதுக்குள்ள இன்னும் மேஜிக் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆள், அவருக்கே இது கன்வே ஆகல அப்படின்னா, நெறைய பேருக்கு அந்த மாரி தான் இதுல ஒரு இருக்கும். சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி எடிட் பேட்டர்ன்லாம் மாத்தியிருக்கேன் நானு. அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போலாம் அந்த விஷயம் நடக்கும். 2 பேர் சம்மந்தப்பட்டு ஒண்ணா ப்ராசஸ் பண்றது இருக்குல்ல. நீங்க எனக்காக என்னோட 2 பேரும் பயணப்பட போறோம். ஆனா நான் சார்ந்த, என்னோட எமோஷனல் சார்ந்த ஒரு விஷயத்த மட்டுமே பேசிட்டு 2 பேரும் பயணப்பட போறோம்னா, நான் தான் உங்களுக்கு எனக்கு தான் கடமை அதிகம். ஆனா இது அப்படி இல்ல. இது 2 பக்கமும் நடக்குதுன்றீங்க. ம். அதனால 2யுமே பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். 2 பேருமே டிஸ்கஷன் போவீங்கன்னா, எனக்காவது ஒரு கதை, ஒரு படம். நான் அத கொண்டுட்டு தான் போவேன். அவங்க ஆல்ரெடி 10ஓட உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ் ஆள் 10 5 படமாவது போயிட்டு இருக்கும். 5 ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ என்னோட படத்த நான் கரெக்ட்டா சொல்லி, நான் கரெக்ட்டா கன்வே பண்ணல அப்படின்னா, அதில தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னோட கடமை என்ன அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட எப்படி ஒரு கேமராமேன்ட்ட, ஒரு டைரக்டர்ட்ட, ஒரு ஆக்டர்கிட்ட நம்ம எல்லாமே நம்மளோட ப்ராசஸையும் சேர்த்து சொல்றோமோ, ஏன்னா அவங்களுக்கு இந்த கதைய பத்தியான இது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஒரு ஆட்டோக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இல்ல வந்து ஒரு மூட்டை தொழிலாளின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் இதுவரைக்கும் தமிழ் சினிமால பார்த்த அல்லது எங்கேயாவது அவர் பொதுவா பார்த்த ஒரு மூட்டை தொழிலாளி பத்தியான ஒரு பிம்பம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த உடல் மொழிய அவர் கொண்டு வர முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா அவர் மூட்டை தொழிலாளி இருக்க மாட்டார் கண்டிப்பா. அவர் எங்கேயோ பார்த்த ஒரு மூட்டை தொழிலாளி விஷுவலா கொண்டு வர ட்ரை பண்ணுவாரு. அந்த மூட்டை தொழிலாளி எந்த வீட்டுக்குள்ளேருந்து வர்றான்? அந்த மூட்டை தொழிலாளியோட எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? அந்த மூட்டை தொழிலாளி யாரால ஏமாத்தப்பட்டிருக்கானா? அந்த மூட்டை தொழிலாளி யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கானா? அந்த மூட்டை தொழிலாளி யாரையாவது தேடிட்டு இருக்கானா? இப்படி எல்லா உணர்ச்சியும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இப்போ அந்த உடல் மொழி டோட்டலா மாறும். அந்த மூட்டை தொழிலாளி ஒரு குழந்தைய தேடிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் மூட்டை சுமக்கும் போதும் அவன் கண்ணு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நான் சொல்லணும். நான் வெறுமனே நீங்க மூட்டை தொழிலாளின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுல நடிக்க முடியாது. அதே மாரி தான் மியூசிக்கும். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு இதுக்குள்ள. அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்க அத குடுப்பாங்க. நீங்க மெட்டஃபர்ஸ்ன்னு சொன்னதுனால, இந்த ஒரு காட்சிய பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன். எனக்கு கர்ணன்ல அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த பஸ் உடைக்கக்கூடிய காட்சி நான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீக்வென்ஸாவே பார்க்குறேன் அத. ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். இங்க வேற ஒரு ஆளு கிடையாது, இங்க ஒரு வில்லன் கிடையாது, ஒண்ணும் இல்ல. ஒரு பொருள அவன் அடிச்சு உடைக்கிறான் அப்படின்ற ஒரு ஐடியா. அதுல நீங்க பல்வேறு விதமான சின்ன சின்ன விஷுவல் இமேஜஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு காட்சியாக இருக்கு. அது தனித்தனியா பார்த்தா அந்த பவர் என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒண்ணாக பார்க்கும்போது, ஓகே இங்க ஒரு கழுதை இங்க அது ஒரு கயிறு வந்து கட் பண்ணப்படுது. இந்த பக்கம் ஒரு பஸ் ஒண்ணு இருக்கு. வேற ஒருத்தங்க அங்க அடிபட்டு அங்க பஸ் ஏற முடியாம இருக்காங்க. இந்த மாரி பல ஐடியாஸ். மேல ஒரு அ பேச்சி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அவங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, திஸ் ஐடியா ஆஃப் பல விதமான விஷயங்கள ஒண்ணு சேர்த்து உனக்கு ஒரு விஸ்ஸரலான ஒரு எஃபெக்ட்ட என்னால உண்டு பண்ண முடியும். அப்படிங்கிற அ ஐ ஐ அத பத்தி நீங்க கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ரொம்ப நாளான ஒரு ஒரு வரலாற்று உடைப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஒரு நிறைய தலைமுறைகளுக்கு அனுபவிக்காத ஒரு விஷயத்த உடைக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் நெறைய பேரோட முகங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நெறைய பேர் கடந்து போயிருப்பாங்க. இது இது நிகழாதான் இந்த விஷயம் நிகழவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நெறைய பேர் போயிருப்பாங்க. அப்ப அவங்களும் அந்த இடத்துல பங்கு பெறணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கும். இது வெறும் கர்ணனுடைய பிரச்சனை மட்டும் கர்ணனோட கிடையாது. பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்ப அவனோட இஷ்யூனா அவன மட்டும் நம்ம காட்டுவோம். இது இது இதுக்கு முன்னாடி வாழ்ந்து முடிந்தவனோட பிரச்சனையாவும் இருக்கு. இந்த ரோட்ட கடக்க முடியாம, இந்த சாலைய கடக்க முடியாம, இந்த ஊர கடக்க முடியாம, அங்கனயே வாழ்ந்து அங்கனயே செத்து போனவங்களும் அந்த இடத்துல அங்க அங்க இருக்கணும்.
அங்கே அந்த அந்த இயக்கங்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி இதுக்கப்புறம் பிறக்க போகிறவங்களுக்கும் அந்த இயக்கங்கள் அங்கே இருக்குது. அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கழுதை போல் கால் கட்டப்பட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கும் அந்த அந்த இயக்கங்கள் இருக்குது. அல்லது என்றைக்கோ செத்து எங்கேயோ ஒரு ஒரு சாமியாவோ சிலையாவோ ஒரு இதுவாக இருக்கக்கூடிய ஒரு அந்த 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 இதுக்கும் அந்த உணர்வுக்கும் அங்கே மதிப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு தனி மனிதனுக்கான ஒரு சமூக பிரச்சனையை பேசும்போது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு ஒரு நீங்கள் கான்ஃப்ளிக்டை உடைக்கும் போது அதில் பலதரப்பட்ட முகங்கள் உங்களுக்கு கணக்கு தெரிவாங்க. இதில் எத்தனை பேர் பயன்பெறுவார்கள், இதில் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைவார்கள், இதில் எத்தனை பேர் ஆர்ப்பரிப்பார்கள், இதில் எத்தனை பேர் கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒன்று. இதே மாதிரி இதில் எத்தனை பேர் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது 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 வந்து சமூகம் சார்ந்த கட்டுடைப்பில் தான் அது நிகழும். இப்போ என்னோடய இஷ்யூக்காக என்னோடய பர்சனல் இஷ்யூக்காக நான் நடக்கும்போது என் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே வருவாங்க. ஆனால் நான் ஒரு சமூகம் சார்ந்த கட்டுடைப்பை நிகழ்த்தும் போது ஒரு மிகப்பெரும் மக்கள் திரள் அதில் இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த சீன். ரைட், பியூட்டிஃபுல். மெட்டஃபோர்ஸ்ன்னு பேசும்போது இதில் இந்த பைசன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே ஐ திங்க் ஒரு பாடல் வரியில் கூட அதை பொறுத்து பேசிகிட்டு இருப்பீங்களா, அங்கே கொம்புகள் முளைக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்கள் கவிதையில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு விதமான பைசன் அப்படின்னாலே அது அது முட்டுற ஒரு ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வருது. அது முன்னாடி எதாவது இருந்துச்சுன்னா அது முட்டி அதை உடைச்சிரும் திறந்துரும் அப்படின்ற ஒரு ஐடியா. அது அந்த மாதிரியான ஒரு மெட்டஃபராக தான் நீங்கள் அதை பார்க்குறீங்களா? அது அதனுடைய பல அர்த்தங்கள் இல்லை, நிறைய மெட்டஃபர்ஸ். இப்போ நான் அதை ட்ரீட் பண்ணுறது கால மாடர்ன் அப்படிங்கிறது என்னோடய டைட்டில். பைசனுங்கிறது ஒரு பிஸ்னஸ், அது நிறைய மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பொதுவான ஒரு பெயர் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோடய டைட்டில் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் கால மாடர்ன் தான் எழுதியிருந்தேன். அது கதாபாத்திரத்தினுடைய பெயரா? இல்லை 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 இல்லை, நான் கால மாடர்ன் எழுதியிருந்தேன். பிஸ்னஸ்க்காக நிறைய லாங்குவேஜுக்கு போகும்போது ஒவ்வொரு டைட்டில் மாற்ற முடியாது, பொதுவாக ஒரு டைட்டில் வைக்கலாம்னு சொல்ல பேச்சாகும்போது பைசன் காலமாடன்னு வச்சுக்கிட்டு அவ்வளோதான். காலமாடன் என்ன கேட்டீங்க? இந்த காலமாடு அப்படிங்கிற ஒரு அந்த காலமாடன் கேரக்டர், காலமாடனுங்கிறது நீங்கள் கதைக்குள்ளே ஒரு ஒரு முக்கியமான மெட்டஃபராக இருக்குது. நீங்கள் என்னென்னா நீங்கள் நம்ம 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 சினிமாக்களில் சில விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் அது இருக்குது அப்படின்னா நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேல்யூஸ் அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக அதுக்கான ஆன்சர் எங்கே, அதுக்கான கரெக்டான ஸ்ட்ரக்சர் எங்கேன்னுலாம் கேட்பாங்க கதைக்குள்ளே. நான் அதுவே ரொம்ப அபத்தம்னு நினைப்பேன் நான். என்னென்னா நான் டெய்லி காலேஜுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு சாமி சிலை இருக்கும், அதை பார்த்துட்டு டெய்லி போயிட்டுருப்பேன். எனக்கு அதுவும் என்னமே நிகழாது. ஆனால் டெய்லி நான் அந்த ரோட்டை நினச்சா அது அந்த விஷுவல் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த ரோடு என் மைண்டில் வந்துச்சுன்னா அங்கே ஒரு சிலை இருந்தது என் ஞாபகத்துக்கு வரும். அது எந்த பாதிப்பும் எனக்கு ஏற்படுத்தியிருக்காது, நான் அந்த எந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ அது கதைக்குள்ளேயும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? சில நாள் நம்ம என்றைக்காவது இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு என்றைக்காவது மலைக்கு ஒதுங்கி இருப்போம், அன்றைக்கி அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருப்போம். இது வரைக்கும் நம்மகிட்ட இருந்த விஷுவலு சாதாரணமாக இருந்த விஷுவலு இன்றைக்கி வேற ஒரு விஷுவலாக அது மாறும். மறுநாள் நம்ம அதை கடக்க போகும்போது சாதாரண பண்ணும்போது நம்ம திரும்பி பார்த்துட்டு போவோம். அன்னையிலேருந்து அதுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நாளாக என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அந்த முகமும் அந்த இடமும் நமக்கு தங்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த இடத்த விட்டு வாழ்வினோட பயணத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த ஊர் லைஃப்பை பற்றி நினைக்க போகும்போது அந்த விஷுவல் தானாக வரும் உங்களுக்கு. மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம் கிரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. நாம் ஒரு கதையை வந்து மெட்டஃபர்ஸ்னால் ஒரு கதையை வந்து பூடகமாக ரகசியமாக சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம கவனிக்காமல் நம்ம வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இருக்குது. அது கவனிச்சிருக்கும், அதுவும் கவனிச்சிருக்கும்ல. இப்போ நான் அழும்போது நான் மாடு மேய்க்க போவேன். அப்போ நான் நிறைய நாள் நான் வந்து வீட்டில் அடிபட்டு அழுதுருக்கேன். அப்போ என் பக்கத்தில் மாடு நிற்கும். அன்றைக்கி எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் ஒரு ரைட்டராக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக மாறும்போது அந்த விஷுவல் யோசிக்கும் போது அன்றைக்கி நான் அழுது அந்த மாடுங்களாம் என்ன நினச்சிருக்குன்னு ஒன்று தோணுது இல்லை. என்னோடய ஆட்டிடியூட் டெய்லி ஒரு நாள் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு நாள் நான் சாதாரணமாக மாடுகளை கண்ட்ரோல் பண்ணாமல் பேன் உட்காந்துட்டு இருப்பேன். அன்றைக்கி அந்த மாடுங்க இனி ஒரு மாதிரி பார்த்துருக்கும்ல, அது நமக்கு தெரியாது இல்லை. இந்த விஷுவல்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது அதுக்குள்ள ஒரு மேஜிக், அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு நேரடியாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக மெட்டஃபர்ஸ் நம்ம பார்க்க வேண்டாம். கதையில் இது குறிக்குது, அது குறிக்குது அப்படின்ற ஒரு லைஃபோட நிஜத்தை குறிக்குது. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடந்து போய்கிட்டு இருந்தால் கூட
அந்த யுத்தம் தான் இலக்குனா கூட நீங்கள் போகிற வழியில் 2 ரயில் பூச்சியாவது தாண்டி இருப்பீங்க, அல்லது மிதிச்சுட்டு கொண்டு இருப்பீங்க, அல்லது யாருக்காகவோ நீங்கள் சண்டை யாரையோ காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போனால் கூட ஒரு பூச்சியை மிதிச்சுட்டு போயிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த பூச்சிக்கு வேல்யூ இருக்கா நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாட் வச்சிங்கன்னா வேல்யூ இருக்குது. அந்த பூச்சியை மிதிச்சுட்டு நீங்கள் மிதிச்சுட்டு போகும்போது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோதான். நீங்கள் அது யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் இப்போ பூச்சியை மிதிச்சுட்டு நீங்கள் மிதிக்க தெரியாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. மிதிச்சிட்டோமே, ஏதோ மிதிச்சோமே அப்படின்னு திரும்பி பார்த்தீங்க செத்து கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அதை டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான் அதோட வேல்யூஸ். அது என்னென்னா அந்த வேல்யூஸை நாம் உணர்றது தான். ஓகேங்களா? அந்த பூச்சி கேட்குறா ஷார்ட் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அது நீ இன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாள் உன் லைஃப்பில் அதை உணர்வு நம்ம அந்த பூச்சி கருப்பு கலர் இருந்துச்சு, கருப்பு இதை குறிக்குதுன்ற அளவுக்கு நம்ம இறங்க தேவையில்லை. அவ்வளோ இறங்க தேவை கிடையாது. துருவ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது வந்து இந்த படத்துக்கான ஒரு தேவையாகவே தன்னைத்தானே மாற்றிக்கிட்டதாக பேசினாங்க. தான் துருவ் அப்படின்ற ஒரு ஞாபகம் இப்போ திரும்ப வரவும் மாட்டேங்குதுன்ற லெவலுக்கு நான் மாறிட்டேன் அந்த கதாபாத்திரமாக அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர்கள் கதாபாத்திரங்களாக நடிப்பதுன்றது நம்ம பரவலாக சினிமாவில் நடக்குது. பட் அவர் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு நான் வாழ்க்கையவே வாழ்ந்தேன், இது ஒரு சினிமாக்காக நான் போய் நடித்தேன், ஆக்ஷன் கட்டுன்ற ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணது கிடையாது, அதை தாண்டின ஒரு வாழ்க்கை தான் என் மைண்டு பூரா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு எவ்வளோ அவசியமாக பார்க்குறீங்க? அது ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு நியூ ஆக்டர் அப்படின்றதுனால அது தேவைப்பட்டுச்சா, இல்லை இதுதான் ஐடியலாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா ஒரு படம் பண்ணும்போது? அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவோ இல்லை அமெரிக்காவோ நீங்கள் போனீங்க, அங்கே செட்டிலாக போனீங்கன்னா, அங்கே ஒரு மாதம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர், அங்கே உள்ள வாழ்க்கை முறை, அங்கே உள்ள உணவு பழக்கங்கள். இப்போ நீங்கள் சென்னையில் இப்போ துருவ் வந்து அடுத்த படம். பட் இது படத்தினுடைய தேவை இல்லைன்னு சொல்கிறீங்க? படத்தினுடைய தேவைன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே. என்னோட பர்சனல் ஐடியா கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் இப்படி இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது இல்லை. இல்லை அந்த படத்தினுடைய அந்த படத்தோடைய நீங்கள் புதுசாக தெரியாத வாழ்க்கை நீங்கள் போகும்போது அந்த தெரியாத வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அந்த வாழ்க்கையை உணர்த்த போகிறீங்க ஆடியன்ஸுக்கு. உங்களுக்கே தெரியாத வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரியாத எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் உணர்த்த போகிறீங்க. உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இது. உங்களை நம்பி தான் அதை வர்றாங்க. நீங்கள் உங்களை மையமாக வச்சு தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதுலேருந்து உணர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ அதில் முழுமை அடையாமல், அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு நீங்கள் உன்னை பற்றி தெரியாமல் நீங்கள் கருத்து சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிழை. உன்னை பற்றி முழுசாக வாசிக்காமல், ஒரு கான்ஃப்ளிக்டை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் உங்களுக்கு தோன்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய பிழை. அது மாதிரி கொஞ்சம் கூட நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் மேம்போக்காக வந்து நடிச்சுட்டு போக முடியாது. அந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சமாவது நீங்கள் பிழைங்க, அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதர்கள். ஏன்னா நம்ம நிறைய பயணப்படும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சினிமாவும் ஒரு பயணம் தானே. நீங்கள் பண்ணுற 10 படங்களும் 10 பயணம் தானே. அண்ட் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது இயக்குனராக ஒருத்தர் உள்வாங்கி செய்வதற்கும். ஆமாம். இது ஒரு நடிகனாக ஓகே உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் நான் இந்த வேலையை செஞ்சால் போதுமான்னு பண்ணுறதுக்கும். ஆமாம். நீங்கள் அது ரசித்து நீங்கள் பண்ணணும். நடிகர்கள் வந்து அதை ரசித்து பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு பயணம். நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ட்ராவல் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா சொட்டு போடுவீங்க, குள்ளா போடுவீங்க மாதிரி சில படங்களை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த படங்களுக்கு நீங்கள் அதுவாக மாறுறது உங்களுக்கு நிலையான அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கும். அதுவும் எங்கே நேர்மாறான ஒரு கதாபாத்திரம் கூட இல்லை. ஏன்னா துருவோடைய ஒரு பேக்ரவுண்டை எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்கு கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரொம்ப கம்மி இல்லை, அப்படி ஒரு லைஃபே கிடையாது இல்லை. அப்போ அந்த லைஃப்பை நான் வந்து உணர்ந்தால் தான் அந்த உண்மைத்தன்மையை நான் கொண்டு வர முடியும். இந்த லைஃப்பை உணர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து பார்க்குறது, அந்த மனிதர்களோட பேசுகிறது, அந்த மனிதர்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது, அந்த மனிதர்களோட எக்ஸ்போஷரை தெரிஞ்சு கொள்வது, அவங்களுக்கும் நமக்குமான தூரத்தை தெரிஞ்சுக்கிறது, இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எதையுமே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த மனுஷனில் ஒருத்தராக மாறுன்னு சொல்கிறது இருக்குல்ல. இது மேலே உங்களால் ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே அடக்க முடியுமா? அதுக்குள்ளே இத்தனை நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை மாதங்கள் நீ கழிச்சு, அது உங்களோட எக்ஸ்போஷரை பொறுத்து. ரைட். இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் இதில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை, ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது பயங்கரமான ஆர்வமான அடிக்கடி அதை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தீங்கன்னா டக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது அந்த 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 மனிதர்களை பொறுத்தது. உங்களுக்கு அந்த திருப்தி எப்போ கிடைச்சது? துருவ் பொறுத்து, இந்த படம் பொறுத்து, இந்த ஒரு முக்கிய மைல்கல்லாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இந்த இடத்துல ஓகே இப்போது அந்த ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சது. ஆமாம் ஆமாம். அது எப்போனா இப்போ நான் ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்பேன், என் பக்கத்தில் தான் துருவ் உட்காந்து பார்ப்பில் பண்ணி ஊர் பையன் காஸ்டியூமில் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குவாங்க, துருவ் பேசாமலே போயிடுவாங்க.
திரும்ப பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. அப்போ நான் வந்து கேட்கும்போது எனக்கு துருவ வந்தா சொல்லு என்ன அடிப்பாங்க என்கிட்டயே. பக்கத்தான் உட்காந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்துட்டு ஏன்னா டோட்டலாக பசங்களோட பசங்களாம் மெர்ஜ் ஆகி உட்காந்துக்கும்போது அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படின்னா, நீங்கள் அவங்க கூட நீ கலராலாம் மாற்ற முடியாது. நீ ஒரு கலர் டோட்டலாக துருவ கருப்பாக்கலாம் முடியாது. அந்த ஆட்டிடியூட் அந்த பசங்களோட நீங்கள் இயல்பாக உண்மையாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள ஒருத்தராக ஆகிடுவீங்க. நீங்கள் டோட்டலாக வந்து கலரை மாற்றி உடம்ப மாற்றிலான்னு போய் நின்றுட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் 7 பேர்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்த 7 பேர்கிட்டையும் நான் புதுசாக வந்திருக்கேன்னா, இல்லை ரொம்ப நாள் இங்கேயே நான் 7 பேர் இருக்கேனா அப்படிங்கிறது என்னோட உடல் மொழியிலே தெரிஞ்சிடும். அப்போ துருவோட உடல் மொழி அங்கே இயல்பாக இருக்குது அப்படின்னா, அவன் துருவனே நம்ப மாட்டான் அதை. ஏன்னா துருவை பற்றியான அவங்க அபிப்பிராயம் என்ன இருக்குது அப்படின்னா, துருவை பற்றி அபிப்பிராயம் துருவ வேறு மாதிரி இருப்பாப்புல அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு தான் வராங்க. இங்கே நார்மலாக அந்த கூட்டமாக ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது அது பெரிய மேஜிக். அது நிறைய டைம் நடந்திருக்கு அடிக்கடி. அது ஐ திங்க் அடிப்படை எம்பத்தி இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஒருத்தவங்க கூட பழகும்பொழுது அவங்களுடைய ஒரு உடல் மொழியை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன்ல. அவங்க பேசுகிற ஒரு நீங்கள் அவங்களோட மெர்ஜாக நீங்கள் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு துருவட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, துருவ வந்து அந்த பயங்கரமாக அந்த லைஃப் ஸ்டைல் மேலே அவனுக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள இவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல, இவ்வளோ விசாலமான வாழ்வு இருக்குல்ல, அவனோட வாழ்வு ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு கண்ட்ரோல்டான வாழ்வு தானே. இப்போ பைசன் அவனுக்கு கொடுத்த அனுபவம்னு நான் நினைக்கிறது, அவர் கிஃப்டாக நான் நினைக்கிறது, ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கையை வாழ ரொம்ப விசாலமான இவ்வளோ பெரிய ஆறு, இவ்வளோ பெரிய குளம், இவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ பெரிய மக்கள், அது அங்கே தூங்குறாங்க, இங்கே தூங்குறாங்க, ஒரு ஆலமரத்தில் தூங்குறாங்க, ஒரு ஆற்றுல தனியாக குளிச்சுட்ருக்காங்க, நீச்சல் வச்சு கிடக்காங்க. இப்படி இங்கே என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதிகபட்சம் ரொம்ப எமோஷனல் ஓடி போய் கதவை பூட்டிக்கிறோம். ஆனால் அங்கே சண்டை போட்டால், வீட்டில் சண்டை போட்டால், அவன் பாட்டு நடந்து ரொம்ப தூரம் போய் ஆற்றுல போய் குளிக்கிறான். வீட்டில் சண்டை போட்டு ஒருத்தவங்க ஆற்றுல குளிக்கிறான், வீட்டில் சண்டை போட்டு ஒருத்தவங்க ஆலமரத்தில் படுத்து தூங்குறான். இந்த லைஃப்லாம் அவன் பார்க்குறான்ல, இது அவனுக்கு வந்து அப்போ இன்னொன்று நீ விசாலமான நீங்கள் தனித்து விடப்பட போது ஒரு விசாலமான இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டு சத்தியமாக நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரிலாக்ஸ் ஆகிடும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். விசாலமான இடத்துல இருக்கும்போது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அவளுக்கு வந்து அது பெரிய. நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்களா தனிப்பட்ட முறையில்? நான் மிஸ் பண்ண தொழிலுக்கு வந்த பிறகு நகரத்தில் போயிட்டே இருக்கேன், லொகேஷன் பார்க்க போயிட்டே இருக்கேன், சுற்றிட்டே இருக்கேன். நீங்கள் சினிமாவில் அது ஒன்று தான் பயங்கர மேஜிக். ஒரு டைரக்டர் கொண்டாட வேண்டிய விஷயம். டைரக்டர் வந்து நீங்கள் டைரக்டராக இருக்கிறனால பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, பயணம் நிறைய கிடைக்கும். ஆனால் அது ஒரு வேலை சார்ந்தது, அது உங்களை கட்டுப்படுத்தலையா எந்த விதத்துலையுமே? வேலை சார்ந்தாலும் நீங்கள் அங்கே பார்த்துட்டு தானே இருப்பீங்க, நீங்கள் தானே சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் யோசிச்சுப்பாங்க, நீங்கள் மீன் பிடிக்க தான் போகிறீங்க, மீன் பிடிக்க தான் நீங்கள் போகிறீங்க, ஆனால் கடலை பார்க்குறீங்க. அங்கே மீனை தாண்டி நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. அங்கே ஒரு சூரிய உதயத்தை பார்ப்பீங்க, அங்கே 2 போட்டை பார்ப்பீங்க, அங்கே மீன் தாண்டிய சில உயிர்களை பார்ப்பீங்க. நீங்கள் போனதை விட நிறைய அனுபவங்கள். சினிமாவில் நாங்கள் தான் மீன் பார்ப்போம், நீங்கள் அது மட்டும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் போனேன்னா இப்போ என்னோட ஷார்ட்ஸ்லாம் பாதி அங்கே போய் ஃபிக்ஸ் ஆனது தான். ஓ ஓகே. நான் நிறைய ஷார்ட்ஸு, நிறைய சீன்ஸ், டைலாக்ஸ் எல்லாமே அந்த இடமும் அந்த மனிதர்களும் கொடுத்தது தான் எனக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் நான். அப்போ என்னென்னா, அங்கே போனோடனே எனக்கு அது தனியாக பெரிய எனர்ஜியாக இருக்கும். இங்கே என்னோடய பெரிய பெயின் என்னன்னா, ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது பெயினாக இருக்கும் எனக்கு. வீட்டுக்கு வருதுன்னா இப்போ வந்து நேரம் ஆஃபீஸில் உட்காந்து இந்த ரூமில் உட்காந்து எடிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் அதெல்லாம் பார்க்கும்போது இல்லையா? ஆமாம், பார்க்கும்போது இல்லை, அது சின்ன பெட்டிக்குள்ளே அடக்கிறது இல்லை. நம்ம பெருசாக எடுத்துப்போமா, டக்குன்னு ஒரு பெட்டிக்குள்ளே அது தெரியும், சின்ன பெட்டிக்குள்ளே. அது அதனுடைய உண்மையையும் அழகையும் உங்களுக்கு சினிமாவில் காட்டக்கூடிய ஒரு சந்தோஷம், திருப்தி கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்குது. எனக்கெல்லாம் வாழை ஒர்க் பண்ணி எங்கள் ஊர் சார்ந்தவங்க நிறையா நடித்தாங்க. என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தான் நடித்தாங்க. அவங்க நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க இடத்த பார்த்துட்டு, இதில் என்னென்ன படம் எடுக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதில் போய் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீடுக்குள்ளே, அங்கே தெருக்குள்ளே, அந்த வாழைக்குள்ளே அவங்க ஒரு நாளும் அந்த இடத்த அழகாக பார்த்தது கிடையாது, அந்த இடத்த பிரமிப்பாக பார்த்தது கிடையாது. ஆனால் வாழை படம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிச்சு, என்ன இப்படி இருக்குது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வந்து அதை பார்ப்பதுக்கு நேரம் இல்லை, பார்ப்பதுக்கு ஒரு பயணம் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது தான் ஊர் உங்களுக்கு வேக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் எங்கேயோ போயிட்டு திரும்பி ஊருக்கு போங்க, அப்பாடான் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கும்போதே அவங்கள மாதிரி தான் இருந்தீங்களா, இல்லை உங்களால் அப்போவே அந்த அழகை உணர முடிஞ்சுதா? அப்போவே. அப்படியா? ஆமாம். அப்போ பைத்தியம் வித்தியாசமான என்ன ஊரில் பைத்தியம்லாம் சொல்லுவாங்க. ரயில்வே ட்ராக்கில் உட்காந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு டைம்லாம் வந்து ரயில்வே ட்ராக்கில் உட்காந்து
பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போ ஆப்போசிட்டில் ரயில் வந்துட்டுருக்கு. ரயில் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு நினச்சி நான் ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துட்ருக்கேன். நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. ரயிலை பார்த்துட்டே நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். நான் ரயில்வே ட்ராக்கில் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத மறந்துட்டு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் வந்து டப்புன்னு தள்ளி விட்டு காப்பாற்றினார். அப்படி தான் இங்கே நடந்திருக்கு எனக்கு. அப்போ நம்ம அப்பவுமே ஒரு டைரக்டர் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரகமாக தான் இருக்கணும்ன்ற ஒரு அப்படி சொல்லல. டைரக்டர் ஆகணும்னா நம்மளை அந்த பாவம் அம்பா போயிட்டான், என்ன சொல்கிறது, அவன் தனியாகவே பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனியாக என்னன்னா நம்ம நகைச்சுவையாக பேசுகிறோம். பட் ஆல்ரெடி ஒரு விதமாக அந்நியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இது இன்னமும் உங்களை அந்நியப்படுத்தியிருக்குமோ? இவங்க மத்தியில் கூட நம்ம வித்தியாசமான யோசிச்சுப்பாங்க. நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து நீ ஆடு மேய்க்க போக சொல்லுவாங்க, மாடு மேய்க்க போக சொல்லுவாங்க, வேலைக்கு போக சொல்லுவாங்க. நான் நிறைய மனிதர்களோட வேலைக்கு போகும்போது எனக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம், பேசுவோம், செய்வோம். நீங்கள் தனியாக காட்டுக்குள்ளே மாடு மேய்க்க போகும்போது நீங்கள் ஒரு நாளை ஃபுல்லாக எப்படி கடத்துவீங்க? மாடு இருக்குது, 5 மாடு இருக்குது, 5 மாடை நீங்கள் மேய்க்க போவீங்க. தனி காடு, மொட்டை காங்க எப்போவாவது ஆட்கள் வந்துட்டு போவாங்க. அதிகபட்ச நேரம் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. அது எங்கேயாவது அங்கங்கே போவோம், அங்கங்கே போவோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாளாக மாட்டை கவனிக்க ஆரம்பிப்போம். மாட்டுக்கு ஒரு பேர் வைப்போம். மாட்டுக்கூட பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? மாட்டுக்கூட பேச ஆரம்பிப்போம். இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அங்கே உள்ள அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்க ஆரம்பிப்போம். அங்கே உள்ள தண்ணி போகும். அந்த தண்ணி நார்மலாக ஃபஸ்ட் நாள் முகம் கழுவி வைப்போம். முதல் நாள் சாதாரணமாக அது தண்ணியாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து என்னைக்காவது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணியிலேருந்து ஒரு குளிர்ச்சியை உணர ஆரம்பிச்சிருப்போம். தாகத்தை விட அந்த தண்ணியிலேருந்து ஒரு ஸ்மெல்லு, அப்போ தான் நமக்கு தண்ணீரோட ஸ்மெல்லு நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம உணர ஆரம்பிச்சிருப்போம். இப்படி ஒன்றா நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம் தனியாக இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, யாருமற்ற மனிதர்கள் இல்லாமல் போகும்போது கூட நம்மை நாமே நேசிக்க முடியும். நம்மக்கிட்ட நாமே உரையாடுதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையோடு சேர்ந்து நம்மளை நாமே உணர்தல், நம்மளை நாமே உரையாடுதல் இருக்குல்ல, அது ஒரு பேர் அனுபவம். தனிமையாக வெட்ட வெளியில் இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவம். ஆமாம். நீங்கள் ரூம்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம தனித்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, 4 சுவர்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தோணும். நாம் தனிச்சு இல்லை நீங்கள் எல்லாரும் நம்ம என்றைக்கும் எந்த மனுஷனுமே ஒரு வெட்ட வழியில் இருக்கும்போது நம்ம தனிச்சுட்டு விடப்பட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் நான். என்னை பொறுத்த நான் உணர்வு என்ன தனிச்சு அப்படி தான் தோணுது. ஏன்னா ஒரு பெரிய துயரத்தில் இருக்கும்போது 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த துயரம் இன்னும் ரொம்ப அதிகமாக தெரியுது. அப்படி வெளியில் எப்படியாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்துல நின்றீங்கன்னா நிமிர்ந்து பார்த்தா பறவை பறந்துட்டுருக்கும். இந்த பக்கம் ரைட்டில் திரும்பி பார்த்தா ஒரு ஆலமரம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா கலப்பி வச்சுட்டு ஒரு ஆள் நடந்து போயிட்டுருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆடு 2 ஆடு சண்டை போட்டுட்ருக்கும். இவ்வளோ உயிர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது நீங்கள் தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வராது. அப்போது இது தானாக நிகழும் உங்களுக்குள்ள. தீக்கொளுத்தி அப்படிங்கிற ஒரு பாட்டில் இல்லை, மஞ்சனத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. அது கர்ணன்லேயும் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறது. அதனுடைய எனக்கு மஞ்சனத்தி அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக சொல்லணுன்னா, ஊரில் மஞ்சனத்தி மரம்னு ஒரு மரம் உண்டு. நான் ஆடு மேய்க்கும் போது கொடுத்தாங்க. அந்த மஞ்சனத்தி பழங்கள்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த பழங்கள் படித்து சாப்பிடுவோம். அது எல்லா இடத்துலையும் இருக்காது. அது பொதுவாக முக்கியமான கொஞ்சம் 1, 2 இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த மரத்துக்குள்ளே வந்து சில மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க யாருக்குள்ள துணி கட்டி விட்ருவாங்க. துணி கட்டி விட்ருவாங்கன்னா சாமி மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. அங்கே மஞ்சனத்தி இருக்கா, ஏகாதன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரத்து மேலே ஏகாத, கீழே விழுந்துடுவேன். அப்போ அங்கே ஒரு சாமி வந்துடும். இப்படியே போய்கிட்டுருக்கும். நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. மஞ்சனத்தி பற்றி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. மஞ்சனத்தினா யார் அப்படின்னு. அது ஒரு உண்மை கதை. அந்த உண்மை கதை கேட்கும்போது எனக்கு அது பயங்கரமான ஒரு அஃபெக்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எந்த உருவமே, அது எப்போவோ நடந்த கதை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போவே. அது ஒரு நிலையான உருவம் மாதிரி என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் எங்கேயாவது தனியாக காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாராவது நடந்து போயிட்டுருப்பாங்க. நான் மஞ்சனத்தியாக உணர்ந்த நாட்கள் நிறைய. ஏன்னா நம்ம அப்புறம் நினைப்போம்ல, உச்சி மத்தியானத்தில் வந்து அப்போல்லாம் எங்கள் கிராமங்களில் உச்சி மத்தியானத்துலலாம் பேய் வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து காட்டில் உட்காந்துட்டு இருப்போம். நான் தூரமாக பார்த்தா ஒரு சேலை கட்டிட்டு நடந்து போயிட்டுருப்பான். அவங்க எங்கேயோ காட்டுக்கு வேலை போயிட்டுருப்பாங்க. நான் அப்போ அவங்க மறையிற வரைக்கும் நான் வந்து பெரும் நடுக்கத்தோடு இருந்திருக்கேன், பெரும் பதட்டத்தோடு இருந்திருக்கேன். அவங்க வர்றாங்களா, ரொம்ப நேரமாக அவங்க வர்றாங்களா போகிறாங்களாங்கிற டவுட்டே வந்து நம்மளை நோக்கி தான் வர மாதிரி நமக்கு தோணும். அது மஞ்சனத்தி அப்படிங்கிற உருவம் நான் ரொம்ப நாள் தனியாக இருந்தனால காட்டுக்குள்ளே
ரொம்ப நாள் தனியாகவே ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அந்த உருவம் ரொம்ப தங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் நான் பழகுன பெண்கள், காதலித்த பெண்கள் ஸ்கூல், காலேஜில எல்லாத்துலேயுமே வந்து அந்த எனக்குள்ள ஒரு சாயல் இருக்குல்ல, அந்த பெண் சாயல் இருக்குல்ல, அந்த பெண் முகம் ஞாபகத்துல இருக்குல்ல, அந்த முகம்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்படி அந்த முகம் வந்து ஒரு நிலையான முகமா ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த முகத்த என்னால வரைய முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, அத ஒழுங்கா சொல்ல முடியாது. அந்த முகம் எப்படி முகம்னா இருக்கும்னா, திடீர்னு காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு காட்டு பேச்சு முகமா வரும். ரொம்ப கோரமா வரும் அந்த முகம். திடீர்னு பார்த்தா என்னைக்கு நம்ம எங்கேயாவது காட்டுக்குள்ள ரொம்ப ஒரு நல்ல முகத்த பார்த்துருப்போம். நல்ல யாராவது "தம்பி சாப்பிட்றியாப்பான்னு?" கேட்டிருப்பாங்க. "என்னப்பா இங்கே உட்காந்துருக்க? சாப்பாடு வந்துடுச்சா? அவங்க அம்மா குடுத்து விட்டாங்களா? சாப்பாட்டுக்கு சாப்பிட்றியாப்பான்னு?" கேட்டிருப்பாங்க. அந்த முகமா ஒரு நாள் தோணும். ஒரு நாள் என்ன பண்ணும்னா, யாராவது ஒருத்தங்க என் வயல்ல நீ மாட்ட விட்டுட்டேன்னு திட்டியிருப்பாங்க. அவன் மேல நமக்கு கோவம் வந்திருக்கும். என்னை அடிக்கலாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன தோணும்னா, இவ தான் மஞ்சனத்தியா இருப்பாளோ அப்படின்னு தோணும். இப்படி பலதரப்பட்ட முகங்கள் சேர்ந்து மிக்ஸ்டான ஒரு முகம் அது. அது எனக்குள்ள நிலையான ஒரு தன்மையுடைய முகம் அது. அந்த மஞ்சனத்தின் வார்த்தை எனக்கு வந்து போகவே போகாது. என் கதைகள்லேயே பாதி வார்த்தை அந்த மஞ்சனத்தி வார்த்தை இருக்கும். பட் இந்த படத்தில இந்த பாட்டு எழுதும்போது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு அந்த மஞ்சனத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு வந்து நான் எப்போலாம் ரொம்ப அதிர்வு, உச்சபட்ச உணர்வு அடையிறேனோ அப்போலாம் அந்த முகம் என் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஒண்ணு பயம். பயப்படும்போது அத அனுபவிச்சிருக்கேன். ரசிக்கும்போது அனுபவிச்சிருக்கேன். இல்ல ஒரு ஆர்வமா இருக்கும்போது அத அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி உச்சபட்ச மனநிலை இருக்கும்போது அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஒரு காதல், பிரிவு அப்படிங்கும்போது அது அப்படி எழுதப்பட்டது தான். தொடர்ந்து அப்படி புரியுது. உங்க எழுத்து அப்படின்னு பேசும்பொழுதுல, நீங்க கதைகள் எழுதியிருக்கீங்க, கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, கவிதைகள் இப்போ இன்னும் எழுதிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ ஆரம்ப காலத்தில அது பண்ணும்பொழுது, அதில ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் இருக்கும்ல எழுத்துல. என்ன வேணா எழுதலாம், எப்படி வேணா எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சினிமான்றது அது ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருது. இன்றைய தேதிக்கு நீங்க அவ்வளோ எழுத முடியுதா உங்களால? அதில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கிடைக்குதா உங்களுக்கு? அதனால தான் நான் இப்போ இந்த பாட்டுக்கு முன்னாடிலாம் எழுத ஆரம்பிச்சுட்டேன். எழுதுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ எப்படின்னு எனக்கு எனக்கு எக்ஸர்சைஸ் மாரி ஆயிடுச்சு. என்னன்னா, எனக்கு பாட்டு கட் பண்ணி குடுப்பாங்க. பாட்டு வந்துடும். அத பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ இது ஒரு வாழ்க்கைய பார்த்த மாரி இருக்கும்ல. ஒரு பாட்டு பார்க்குறோம் 5 நிமிஷம். அது ஒரு வாழ்க்கை மாதிரி இல்ல. இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒரு கவிதை எழுதி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் இந்த வாழ்க்கைய ஒரு 4 லைன் நம்ம எழுதி பார்த்தா அது மறந்துடக்கூடாதுல்ல அந்த விஷயங்கள் அப்படி தோன்றத நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த எழுத்தாளருக்கு அப்பப்போ அப்பப்போ சின்னதா ஒரு சரி கொஞ்ச நாள் குவைட்டா அது இருந்து. பார்த்தோன்னே ஒரு பொயட்டிக்கா ஏதாவது தோணும். ம். இந்த லைஃப்ப இந்த ப்ளூ பாட்டு இருக்கு. இத நம்ம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல முடியுமா? அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அது தோணி அது எனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத செய்வேன். அவ்வளோதான். உங்க இடத்துல அங்க பார்த்தேன். நெறைய ரைட்டர்ஸோடைய புகைப்படங்கள்லாம் அங்க செவுத்துல வச்சிருக்கீங்க. எழுத்து நம்ம பேசுறதுனால தோணுச்சு. அதில ஒரு ஆல்பர்ட் காமு அவருடைய ஒரு ஃபோட்டோவும் அங்க இருந்துச்சு. ஆம், நான் ரசிக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் இருக்காங்க. சட்டுன்னு ஏன் அவர் மட்டும் மனசுல நிக்கிறாருன்னு தெரியல. அவர்கிட்ட நீங்க ரசிச்சது சட்டுன்னு அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு வந்து அந்நியன் இருக்குல்ல. ஆமா. இப்ப எங்க டைரக்டர் வந்து அந்த புக் குடுத்தாரு. அந்த அந்த புக் நான் வந்து பொதுவா நம்ம வந்து இப்ப நான் எப்படி பார்ப்பேன்னா, ரைட்டர்ஸ பத்தி எனக்கு வந்து இவங்கலாம் எப்பவோ முதல்ல இந்த நம்ம ரைட்டர்ஸ ஃபாலோ பண்றதுக்கான காரணம், அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பல காலங்களுக்கு முன்னாடி பிரமிப்பு அப்படிங்கிறது வெறுமனே புக்கு அவங்க இந்த இந்த வார்த்தைய பயன்படுத்துனாங்க, இந்த மெட்டஃபர்ஸ் பயன்படுத்துனாங்க அப்படின்னு அடைஞ்ச பிரமிப்பு கிடையாது. இவங்கலாம் எந்த காலத்துல வாழ்ந்தாங்க? நமக்கு ஒரு விஷுவல் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாவல் படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கவிதை படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கதை படிக்கிறேன் அப்படின்னா, அவங்க இத எழுதின காலமும், இத இத அவங்க உணர்ந்த காலமும், இத வாழ்ந்த காலமும் எங்கேயோ இருக்கு. எனக்கு இப்போ என்னைய வந்து உறைய வைக்கிறது, என்னைய நெகிழ்ச்சி அடைய வைக்கிறது, என்னைய அழ வைக்கிறது, என்னைய ஸ்தம்பிக்க வைக்கிறது, இதையெல்லாம் நிகழ்த்தியிருக்காங்களே அப்படியா நிகழ்த்தின ஆட்கள தான் நம்ம எப்புட்றா இது இது இப்படி நடந்துச்சு? இவங்களுக்கு நமக்கு நம்ம வருவோம்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை இத்தனை வருடங்கள் கழித்து ஒருத்தன் வந்து இத படிச்சுட்டு நம்ம உட்காந்து நான் நெறைய கதைகள் படிச்சுட்டு ரொம்ப நாள் அப்படியே தேங்கி போய் உட்காந்துருந்துருக்கேன். அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி அலைஞ்சிருக்கேன். நெறைய புத்தகங்கள வாசிச்சுட்டு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருக்கேன். நான் சீக்கிரம் இறந்துருவேன்லாம், நான் சீக்கிரம் சாவ போப்பேன், சீக்கிரமா வேகமா வேலை செய்யணும் அப்படின்லாம் நெறைய கதைகள் எனக்கு குடுத்துருக்கு. ஓகே இப்படிலாம் இருக்கா? நம்ம டக்குன்னு இத முடிச்சிடணும். பதட்டமடைய வச்ச கதைகள்லாம் நெறைய இருக்கு.
நம்ம நம்ம சொல்லிடணும் அப்படி சொல்லி கதைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த அங்கீகரிக்கணும். அது என்ன ஆகுதுன்னா அது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய எனக்கு இதுதான் நாம இன்னைக்கு செய்கிற விஷயம், இன்னைக்குள்ள மனிதர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இன்னைக்கு என்னை தெரிந்தவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறத தாண்டி, பின்னாடி என்னை தெரியாத, என்னை பற்றி எந்த புரிதலுமே இல்லாத, முன்னோட்டம் எந்த எந்த ஒரு முன்மாதிரி முடிவும் இல்லாத ஒருத்தன் வருவான். அவன் இதை எடுப்பான் கையில். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையில் இந்த படமோ இந்த கவிதையோ இந்த புத்தகமோ கிடைக்கும். அவன் என் முகத்தை தேடுவான்னு ஒன்று இருக்குல்ல, என் முகத்தை தேடினாம்னா, தேடி அடைஞ்சாம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் அடைஞ்சிட்டேன்ல இவ்வளோ பேரை இவன் முகத்தில். அப்போ ஒரு ஆர்ட் ஃபார்மில் உச்சம்னு என்னது, ஒரு கலைஞனுக்கான உச்சம் என்னது, நீ இல்லாத போது, நீ இருக்கிற போது உன்னை கொண்டாடக்கூடியது ஒரு உச்சம் கிடையாது. நீ இல்லாத போது, நீ மரித்து போன போது, உன் படைப்புகள் மட்டுமே இருக்கும்போது, உன் படைப்புகளின் வழியாக நீ யாரென்று தெரிந்து கொள்வதற்காக பல வருடங்கள் கழித்து, பல யுகங்கள் கழித்து ஒருத்தன் ஓடி வர்றான்னா, தேடி வர்றான்னா, தேடி அலையிறான்னா, அதுதான் உன்னோட இல்ல உச்சம். நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு ஆல்பர்ட் காமு பற்றியும் ஸ்ட்ரேஞ்சர் பற்றியும் ஏன் பேச போகிறோம். அந்த உச்சத்தை வந்து நிகழ்த்தக்கூடியது ஆர்ட் ஃபார்மில் மட்டும் தான் சாத்தியம். ஆர்ட் ஃபார்மில் சாத்தியம், நிச்சயமாக ஆர்ட் ஃபார்மில் சாத்தியம். அல்லது தலைவர்கள் நிகழ்த்தியிருக்காங்க. ஏதோ ஒன்று உச்சத்தை நிகழ்த்துவதற்கு அவங்க நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. எனக்கு இப்போ இந்த முகங்கள் தென்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த முகங்களுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது. எனக்கு கடத்தப்பட்ட உணவுகள் இருக்குது. இப்போ என்னோட அகத்தோட இப்போ என்னோட முகம்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ மாட்டியிருக்கு. என் அகத்தோட வடிவமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை முகங்களுக்குள் இத்தனை ரைட்டர்ஸ்களால் உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கி நான் அடைந்த மெச்சூர்னஸ். நான் என்னோடய பக்குவத்துக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க இத்தனை பேரும் அதில் அடங்கியிருக்கணும், அதில் அடங்கியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேரோட வாசிப்பு தான் நம்ம இந்த பக்குவம் அடைஞ்சிருக்கோம். இத்தனை பேரோட கண்கள்லையும் நம் வாழ்க்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. இத்தனை பேரோட கண்கள், அந்த கண்கள் பார்த்த விஷயம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. இத்தனை பேரோட கண்கள்லையும் என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும்னு இருக்குல்ல, இதுவே பெரிய ஒரு ஒரு விதத்தில் புகைப்படங்கள் கண்கள்னு பேசும்போதில்ல, உங்கள் படத்தில் எல்லா படங்கள்லையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மோமெண்ட்டாக என்ன வருதுன்னா, அந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி அவங்க கேமராக்குள்ளே ஆல்மோஸ்ட் பார்க்குற பார்வையாளருடைய கண்களுக்குள்ளே பார்க்குற மாதிரி பல காட்சிகள். அதுவும் வாழையிலெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல அழகாக தெளிவாக உடைகள்லாம் அணிஞ்சிட்டு இது கான்ஸ்டண்ட்டாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்க்குற நமக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சியவே கடத்தக்கூடிய ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்குதுல்ல. அந்த சாய்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது கதையுடைய போக்கிலேருந்து அதான் நான் நிறைய உணர்ந்துருக்கேன். நான் சில நேரத்தில் வந்து ஊரில் ஆடு மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் அடிச்சுக்கோம்ல. இப்போ பைக்கில் போயிடும், நம்ம மாட்டை அடிச்சிடுவோம், ஆட்டை அடிச்சிடுவோம்ல, அடித்து நம்ம இழுத்துட்டு வந்துடுவோம். அது பயங்கரம். அதுக்கு அந்த வழி நம்ம உணர்ந்ததே கிடையாது. நம்ம அடிச்சிடுவோம், திருப்பி உட்காந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திருப்பி எதேச்சும் அந்த கண்ணை பார்ப்போம்ல, நம்ம அடிச்சிருப்போம்ல, அது பயங்கர டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நிறைய நாள் என்னைய. திருப்பி அந்த ஆட்டோட கண்ணையோ மாட்டோட கண்ணையோ பார்க்கும்போது அது நம்ம பயங்கரமாக கோபமாக அடிச்சிருப்போம். நம்ம திருப்பி அதை நார்மலாக உங்களை பார்த்து திருப்பி உங்களை நோக்கியே நகர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அதிர்வு வரும். அந்த இதுதான் நான் ஆர்ட் ஃபார்மில் கடத்தணும்னு நான் முயற்சி பண்ணுவேன். நீங்கள் என்னென்னா அது உன்னை நம்புது, நீ எதுக்கு அடிச்சேன்னா அதுக்கு தெரியாது, அதோட போக்கில் போச்சு. நீ அடித்தது அது உணர்ந்துச்சா உணரலைன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் முழுசாக உன்னை நம்புது, உன்னை பார்க்க வருது. இப்போ திருப்பி நீ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், திருப்பி அதை நம்பணும். அதுக்குள்ளே ஒரு மேஜிக் நடக்க போகுது. நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அது எல்லாருக்குள்ளேயுமே அதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சின்ற ஒரு வார்த்தை வந்து நீங்கள் என்ன மாதிரியான படம் எடுத்தாலும், என்ன மாதிரியான விஷயம் எடுத்தாலும், யாருக்காக படம் எடுத்தாலும், எவ்வளோ பெரிய கமர்ஷியல் படம் எடுத்தாலும், ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பர்சனலோட டச்சு, உங்களோட எண்ணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கசிவு அதை கசிஞ்சிடும். அப்படிலாம் கசிஞ்சதே கிடையாது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. எண்ணத்தோட கசிவு அப்படிங்கிறது மோசமான, நிறைய பணம் சம்பாதிக்க கூட இருக்கலாம். அதில் அதுக்காக இந்த ஷாட் வச்சேன்னு கூட, இந்த ஒரு ஷாட் இருக்குல்ல, அது நிறைய விஷயம் நடக்கலாம். ஆனால் தன்னோட உள்ளுணர்வோட கசிவு இருக்குல்ல, அது இல்லாமல் இங்கே ஒரு படைப்பை நிகழ்த்த முடியாது. இங்கே யாரோடையும் உங்களோட வாழ்வில் மூலமாக நீங்கள் கண்ட ருசின்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்வில் மூலமாக நீங்கள் அடைத்த ருசின்னா வெறுமனே இனிப்பு மட்டும் கிடையாது. அப்போது அந்த வாழ்வினோட ருசி தட்டாமல் நீங்கள் ஒரு படைப்பை உருவாக்க முடியும்னு நம்புறது இருக்குல்ல. என்ன எப்போ
யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட். என்னை ரொம்ப காமெடியாக ரொம்ப நேரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு காமெடி. எனக்கு என்னோட போஸ்டர் கீழே தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க. உன் சொந்த கதையவே நீ எடுத்துக்கிட்டு இருக்க, அதனால் நீ நல்ல டேரக்டர் கிடையாது, ஒரு கற்பனையாக படம் எடுத்து பழகு. அப்படின்னு இப்போ புரியுது ஏன் அவ்வளோ சிரிச்சிங்கன்னு. ஆமாம், எனக்கு வந்து என்னடா இது எப்படி அப்படின்னு சொல்லி, அதாவது நீ ஏதோ சொந்த கதையை எடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நல்ல டேரக்டர் குவாலிட்டியா, முதல்ல கற்பனையாக படம் எடுத்து ஜெயிச்சு பழகுடா அப்படி போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படி சிரிப்பாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, புரியல. அதுக்கு நான் வந்து அதை எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த இது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் பார்ப்பேன். இது ஒரு கதையாக, இது ஒரு கதையோ நிஜமோ, இது ஒரு கதையாகவே தான் நீ நீ பார்த்துக்கோ. அதில் இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கமெண்ட் பண்ணவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, என்னோட வெற்றி பிரச்சனையாக இருக்குது. இந்த கதை அது ஒரு கதையாக அவனுக்கு தோணலை. ரைட். இந்த கதைக்குள்ள ஒரு கேள்வி, அந்த கதைக்குள்ள இருக்க வெற்றி, அந்த கதைக்குள்ள சக்ஸஸ், இது எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது. இதனால் அந்த படம் ஓடிடுச்சோ, இதனால் அதை கொண்டாடிட்டாங்களோ, இதனால் அதை செஞ்சுட்டாங்களோ, நமக்கு பிடிக்கலையே, ஆனால் இதெல்லாம் கொண்டாடுறாங்களே ஏன் அப்படிங்கிறது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த கதைன்னு சொல்லும்போது, இந்த கதையை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்மாக பார்க்கலாமா? அப்படி பார்க்குறீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் நான் கொடுத்த எந்த ப்ரொமோஷன்லையாவது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கிற தன்மையை பார்த்துருக்கீங்களா? அதாவது முழுக்க நீங்கள் இது ஒரு ஸ்போர்ட்ஸோட தன்மையில் நான் அணுகிக்கணும் மாதிரி தெரிஞ்சிருக்கான்னு கேட்டேன். இது வரைக்கும் கொடுத்த ஃபுட்டேஜில் அவர் தெரிஞ்சிருக்காது. நான் அப்படி பார்க்கல. எனக்கு நிறைய பேர் என்னோட வேலை பார்த்தவங்க, என்னோடய அசிஸ்டன்ஸு, என் துருவே கேட்டிருக்காங்க, என்ன சார் எதுவுமே ஸ்போர்ட்ஸ் ஃபுட்டேஜ் அவ்வளோ கபடி விளையாடணுமே, அவ்வளோ விளையாடணுமே, 50 நாள் ஷூட் பண்ணுவேன், எதையுமே காட்ட மாட்டேன்ட்டீங்களா அப்படின்னா, இல்லை நீ ஸ்போர்ட்ஸ்னு உனக்கு தனியாக கிடையாது, அது ஒரு வாழ்க்கை தானே. அதில் விரும்பினா நீங்கள் பட் உங்களுக்கு புரியுது. இப்போ ஃபிலிம்ஸில் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் ஜான்ரா ஆகுதுல்ல, வாழ்வினோட அங்கம் தான், ஒரு ட்ராவல் தான். இப்போ நான் ஒரு டைரக்டரை பற்றி படம் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் கேமரா டயர்டு ஸ்கிரிப்ட் எழுதி காட்டிகிட்டு இருப்பீங்க, எடுக்க முடியாதுல்ல. அவனுக்கு ஒரு மனைவி இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அவனுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவனுக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், துரோகம் இருக்கும், இவ்வளோ விஷயம். இதுக்குள்ளே அவன் ஒரு டைரக்டராக இருப்பான். எப்படி கேட்குறேன்னா, இப்போ ப்ராட்லி இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் ஜான்ரில் இப்போ சார்பட்டாக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னா வெறும் ஸ்போர்ட்டை பற்றி மட்டும்னு நான் சொல்ல வரல. அதுக்குள்ளே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று யூஸ்வலாக அடங்கியிருக்கும் இல்லை. ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆர்வம் காமிப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு சரிவு ஒன்று நடக்கும். யூஸ்வலாக கடைசி காட்சியில் ஒரு வெற்றி பெற்றான், ஒரு பெரிய ஒரு கோப்பையை ஜெயித்தான், ஆறு ரிங்கு நடுவில் கையை தூக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் அடங்குது. அப்படி தான் கேட்டேன் நான். பட் இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் அப்படி இருக்காது. ஓகே. இந்த படத்தில் நிறைய, அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் படமாக நான் அதை காட்டாத காரணம், நீங்கள் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் படத்தில் என்னென்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸை காட்டியே ஆகணும். ஆமாம். இதில் நான் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு வழிமுறை, ஒரு ட்ராவல், ஒரு பாதை. நாம் அந்த பாதை போய் சேர்ந்த இடமும், அந்த பாதையோட நோக்கமும், அந்த பாதை அந்த பயணத்தோட நோக்கத்தை பிரதானமாக நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸுங்கிறது இந்த படத்தில் பாதையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் ஸ்போர்ட் நம்ம பேசுகிறது கபடி இல்லையா? கபடி வந்து ஒவ்வொரு பாதையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த பயணத்தோட நோக்கம் தான். துருவ் ஒன்று சொன்னார், அதாவது நிறைய இப்போ கபடி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு கில்லி இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து நீங்கள் பார்க்கும்போதே இது கேமராக்காக நிகழ்த்தப்படுற ஒரு விளையாட்டு அப்படின்றத ஓரளவுக்கு நீங்கள் தீர்மானித்து சொல்ல முடியும். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த படத்தில் கேமராக்காகலாம் நாங்கள் விளையாடலை, நாங்கள் நிஜமாகவே தான் ஃபுல்லாக விளையாடிக்கிட்டுறோம், விளையாடிட்டே தான் இருந்தோம் அப்படின்னாங்க. அதே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இது ஒரு கேமராக்காக சில விஷயங்களை நான் கேப்சர் பண்ணால் என்னுடைய படத்துக்கு இந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்றத தாண்டி. இப்போ நம்ம ரெண்டு பேரும் உரையாடுறோம், நீங்கள் வந்து ஒரு இயல்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ஓகேங்களா? நான் ரெண்டு பேருமே நார்மல், நீங்கள் கேஷுவலாக இதுக்கு முன்னாடி உரையாடுறது எப்படி இருக்கும், நம்ம பெரிய பிளான் எல்லாமே இருக்கும். பைசன் கபடின்னு முடிவு பண்ணும்போது அந்த நம்பகத்தை, இந்த கதையோட நோக்கம், இந்த கதை எந்த மனிதர்களுக்கு நிகழ்கிறது, இந்த மனிதர்கள் வந்து இதன் மூலமாக என்ன அறிய போகிறாங்க, இந்த மனிதர்களுக்கு என்ன கொடுக்க போகிறான்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது அதில் பெரிய நம்பகத்தன்மை தேவைப்படுது. சொல்கிற ஆள் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தனா, நம்மளோட வலி, நம்மளோட துயரம், நம்மளோட கனவு, நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் அடங்கிய ஒருத்தன் அப்படிங்கிற நம்பணும் நம்ம. இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியுமா என்னோடய வலி அப்படிங்கிற தேடி நம்ம திருப்பி கட்டுறோம். ஏன்னா ரெண்டு வாழ்க்கையும் பெரிய முரண் இருக்குது.
பட் என்ன மாதிரியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ன 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன மாதிரியே வாழ்க்கையை வாழ்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அதை கவனம் பெறணும். நான் அதை கவனிக்க ஆரம்பிப்பேன். இதுக்காகத்தான் நம்ம அந்த கதாபாத்திரங்களோட நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுறோம். அவங்கள ஒருத்தராக மாற்றுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க பார்க்குறது அவங்களை பற்றி தான் அப்படிங்கிற நம்பகத்தன்மையை நான் கிரியேட் பண்ணணும். அவனோட உடல் மொழி, அவனோட ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே அவங்க தன்னைத்தானே பொருத்தி பார்த்துக்கொள்வதற்கு இவங்க வெறுமனே அவங்கள்லேருந்து வேறுபட்ட ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா, அவங்களால பொருத்த முடியாத ஒரு ஆளாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கதாநாயகன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது புரியுது, வேற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். இப்போ ஒருத்தன் எவ்வளோதான் அவனை தன்னைத்தானே ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு ரொம்ப உஷாராக இருக்க முயற்சி பண்ணாலும் கூட இல்லை, இந்த விளையாட்டு அப்படின்ற ஒரு அரங்கத்துக்குள்ளே அவன் வந்துட்டான்னா அவனுடைய உள்ளுணர்வு, அவன் உள்ளுக்குள்ளே யார் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அவன் தோல்வி எப்படி ஏற்றுக்கிறான், கோவத்தை எப்படி அணுகிறான், எல்லாமே ரொம்ப. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கபடி வீரராக இருந்தீங்க? நீங்கள் இந்த அனுபவம்லாம் இருந்தால் தான் நீங்கள் இது பொதுவாகவே எல்லாத்துக்குமே நிகழும். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்னு போட்டின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து அதை போட்டியில் பக்குவப்படுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லா கலையிலும் முடியாது. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பக்குவப்பட்டுருக்கோம்னு நமக்கு தெரியாது. இப்போ தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு மைண்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து போட்டியில் இருக்கீங்க அப்படின்னாலும் நான் பக்குவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பக்குவப்பட்டுன்னா காட்டிக்காமல் இருக்கிறது பக்குவப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த நேர்மையை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். அதை நம்ம காட்டிக்க மாட்டோம் வெளிப்படையாக. முன்னாடி ஒரு காலத்தில் வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இருந்திருப்போம். சின்ன வயசில் வெளிப்படையாக நம்ம வந்து அதை முரண்டு பிடிச்சி வைப்போம். அதில் என்ன பண்ணி இப்போ சண்டை பிடிச்சி வைப்போம். வெற்றிக்காக என்ன வேணால் செய்யலாம், இப்போ எப்படியா ஜெயிச்சியே ஆகணும்னு வெறி பிடிச்சிருக்கும் நமக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். நம்ம எப்படியா ஜெயிச்சிடணுங்கிற ஆசை இருக்கும். அதை காட்டிக்காமல் இருக்கிற பக்குவம் நமக்கு வந்திருக்கு. அப்படி தான் நானும் அடைஞ்சிருக்கேன். என் சின்ன வயசில் எல்லா உணர்வுகளையும் தாண்டி நம்ம என்னென்னா இப்போ யோசிக்கும் போது இத்தனை இப்போ நம்ம பக்குவம் வந்துட்டு நம்ம நினைக்கிறதே அதை சொல்வதன் மூலமாக தான் நடக்குது. நம்ம அதை ஒத்துக்கிட்டனால தான் பக்குவம் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் அந்த புரிதல் இருக்கு. ஆமாம் அப்படி தான் இருந்தோம். சண்டை போட்டிருக்கோம், அடிச்சிருக்கோம், ஓடி இருக்கோம், ஏமாற்றிருக்கோம், பொய் சொல்லி ஜெயிச்சிருக்கோம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு அது புரிதல் இருக்குது. அந்த உணர்வுலாம் இல்லை அப்படின்னா இந்த மனிதர்களை நீங்கள் வடிவமைக்கவே முடியாது. நீங்கள் என் உண்மையவே நான் மறைச்சிட்டு என் உண்மையை நான் மறந்துட்டு அந்த மனிதர்களுக்கு வடிவமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நான் என்ன அதிகமாக என்னோட லைஃப்பே நான் எடுக்கிறதுனால எனக்கு முதல்ல என்னை பற்றியான ஒரு புரிதல் தான் எனக்கு வரும். முதல்ல நாம் எப்படி இருந்தோம், நாம் என்ன செஞ்சோம், உங்களுக்குள்ளே வாழ்ந்த பல மனிதர்கள் என்னோடு சேர்ந்து பயணப்பட்டவங்க, நான் அவங்களோட பயணப்பட்டவங்க, நான் கவனித்தவங்க, நான் மிரண்டு போனவங்க, நான் பயந்தவங்க, நான் தேடினவங்க, நான் பார்த்து ஒளிஞ்சவங்க, இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெளியில தான் இருக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்குள்ளேயே பல பேர் இருக்கலாம்ல. ஆல்மோஸ்ட் ஒரு நிறைவுக்கு வந்துகிட்டு இருந்த கான்வர்சேஷனுக்கு அதில் கடைசியாக சில விஷயங்கள் பேசலாம் நினச்சேன். ஒன்று, உங்களுடைய படங்களில் ஹீரோயின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்குல்ல. இப்போது கர்ணன், மாமன்னன், பரியேறும் எல்லா படங்கள்லையுமே இந்த ஹீரோவுக்கு வந்து இந்த சமூகம் அவனை ரொம்ப மோசமாக நடத்துது, ரொம்ப ஒரு கோவத்துக்கு தள்ளுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உச்சகட்டத்துக்கு. இந்த பெண் அதுக்கு நேர்மாறாக கொஞ்சம் ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு நிலைமையிலையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலையும் பெரும்பாலும் இந்த பெண் கதாபாத்திரம் இயங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராடாக உங்கள் படங்களில் இந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தினுடைய பயனை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? முக்கியமாக பயன் ஏன்னா இது அவங்கள மையப்படுத்தி எழுதப்பட்ட படங்கள் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. அவங்களுக்குன்ற ஒரு பெரிய ஆர்க் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இஃப் ஐம் ராங். இப்போ பரியேறும் பெரும்பாலும் வந்து நீங்கள் அந்த பெண் இல்லைன்னா அந்த சமூக அந்த டிஸ்கஷன் நிகழாது. அப்படியாப்பட்ட பெண்ணை நான் சந்திக்கல அப்படின்னா, அப்படியாப்பட்ட பெண் என் மீது அன்பு செலுத்தலை அப்படின்னா, அப்படியாப்பட்ட பெண்ணை நோக்கி நான் நகரலை அப்படின்னா, எங்கள் 2 பேத்துக்குமான அந்த உரையாடலை புரிந்து கொள்ளாததுனால எனக்கு இப்போ ஒரு ஸ்பேஸ் நடக்கல. அப்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் மெட்டப்பை பற்றி பேசணும்ல, அது என்ன நிகழ்த்துதுங்கிறத விட அது பயணத்தில் அப்படியா நபர்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மூலமாக நம்ம நிகழ்த்தக்கூடிய கதைகள் வந்து இங்கே இப்போ வந்து ஒரு படம் நீங்கள் 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக படம் எடுத்துக்கோங்களேன். 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு பொண்ணு சும்மா ஒரு படத்தில் ஒரு பொண்ணு சும்மா வந்துட்டு போவோம், ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு போவோம். இன்னொரு படத்தில் அந்த பெண்ணே முக்கியமான பங்காக இருக்கலாம். இன்னொரு படத்தில் அந்த பொண்ணு தேவையில்லாமல் ஒரு பொண்ணாக இருக்கலாம். இப்படி பொண்ணுன்னு கிடையாது, நிறைய கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸுமே அது அப்படி மாற்றி தான் நமக்கு எது நம்மளோட எந்த இடத்துலேருந்து கேட்குறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நமக்கு சிக்கல் என்ன ஆகுதுன்னா, நம்ம கதாநாயகிக்கு மட்டுமே அந்த பிம்பத்தை கொடுக்கும். இப்போ என்னோட அக்கா கேரக்டர் இருக்குல்ல, ரைட், அதுவும் பெண்ணு தானே, வாஸ்தவம். நம்ம என்ன எல்லாமே என்ன தான் கேட்குறாங்க,
ஏன் உங்கள் கதாநாயகிலாம் அப்படி இருக்கு? ஏன் மற்றவங்க பொண்ணு அவங்களுக்கு கதாநாயகி நான் எப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்? ஒரு காதல் ஒரு கதையின் நாயகன் அவன் கதையின் நாயகனோட சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறனால அவங்க கதாநாயகின்னு சொல்கிறீங்க. அவங்க லைஃப்பில் சம்மந்தப்பட்ட அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு பெண்ணு. அவங்க அக்கா இருப்பாங்க. இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மாவும் முக்கியமான பங்கு வச்சுருக்காங்க. இந்த கதையில் அவங்க அம்மாவோட போல்ட்னஸ், அவங்க அம்மாவோட லைஃப் ஸ்டைலு, அவங்க அம்மாவோட பிரச்சனைகளும் அந்த அம்மாவுக்கும் அவனுக்குமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது முக்கியமானது. இப்போ கர்ணனில் அந்த அக்கா கேட்டிருக்காங்க. என்கிட்ட திருப்பி எல்லாம் கேட்பாங்கன்னா, உங்கள் கதாநாயகி ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் என்னோடய கதாநாயகின்னு நான் என்னோடய கதைக்குள்ளே நான் எனக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒன்று இருக்கும்ல, நிறைய கேரக்டர்ஸ் நான் வடிவமைச்சுட்டே இருக்கும்ல. அப்போ எனக்கு கர்ணனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்கா தான் கதாநாயகி. அது எங்கள் அக்கா எழுதும்போது நான் வந்து என்னை அடிப்பதற்கான அந்த கர்ணனை அடிப்பதற்கான, கர்ணனை திருத்துவதற்கான, கர்ணனை மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் ஈடுபடக்கூடிய ஒரு கேரக்டராக அது வடிவமைக்கும் போது எனக்கு அது இன்னும் அது மேன்மையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு 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 பெண்ணை காம்ப்ளெக்ஸாக எழுதின திருப்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அங்கே. ஆமாம், ஏதாவது வகையில் கிடைச்சோம். இப்போ நீங்கள் பைசன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம உளவியலாகவே நம்மகிட்ட இருக்க பிரச்சனை அது ஒன்று ரொம்ப நம்ம வந்து ஒரு புதுமுக நடிகைகள்லாம் வந்து நம்ம நடிகைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு யாரும் எழுத மாட்டாங்க. அறியப்பட்டவர்கள் ஒருத்தர் போடும்போது அவங்க கதாநாயகனே அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து அவங்க இருந்தாலே அவங்க ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற. கண்டிப்பாக நான் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து வரல. நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, நான் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்காங்க, எனக்கு அவங்க மேலே காதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெய்லி வேலைக்கு போவேன், வரேன், போகும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு போவேன். எனக்கு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? நான் அந்த பொண்ணை காதலிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அந்த பிரச்சனையை அந்த கான்ஃப்ளிக்ட்டை பேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பொண்ணு இது மத்தியில் நான் இதை பற்றி என்னத்தை பேசுறதுங்கிறீங்களா? அதிகபட்சம் என்ன நடக்கும்? ஏன் நேற்று டல்லாக இருந்தீங்கன்னு கேட்கும். இந்த இஷ்யூவை சொல்லுவேன், பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவோம். சில கதைகளில் இப்போ நான் கதையே அந்த வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கு தான் இந்த காதல் தான் கதையே. அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை நான் பார்த்ததுனால எங்கள் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் தான் சண்டையே அப்படின்னா அந்த பெண் ஒரு ஆளுமையான பெண்ணாக மாறுவோம். உங்களுடைய இந்த கதையின் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ. இப்போ நான் சூஸ் பண்ணிட்டு இருக்க கதைகளில் சமூகத்தோட நேரடி இன்ட்ராக்ட், சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சமூகத்தோட நேரடி இன்ட்ராக்ட் வெளியே போய் இப்போ எங்கள் அக்கா இப்போ யோசிச்சுப்பாங்களேன், எங்கள் அக்கா இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை விட பயங்கரமாக நிறைய படித்தவங்க எங்கள் அக்கா, என்னை விட அதிகமாக என்ன சொல்கிறது வயசில் மூத்தவங்க, என்னை விட அதிகமாக சின்ன வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்தவங்க, என்னை விட அதிகமாக வந்து அறிவு ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய அக்கா. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அக்கா நைட்டு 12 மணிக்கு எங்கள் ஊர் 6 எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அக்கா சுடுகாட்டில் ஒரு புனை எறிஞ்சு நேராக பார்த்தது கிடையாது. நான் பார்த்துருக்கேன். இந்த சமூகம் அப்படி. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கல, அவங்களால அந்த நைட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கலன்றதே ஒரு பெரிய சோகம் தானே. இப்போ அதுலேயே சொல்கிறதுக்காக நிறைய கதைகள் இருக்கும்னு தான் தோணுது இல்லையா? ஆமாம், அதை தான் என்ன சொல்கிறது, அதை எடுக்கணும். அதை தார்மீகமாக உண்மையாக நேர்மையாக எடுக்கணும். நம்ம அதுக்கான பலம் நமக்கு கிடைக்கணும், வலிமை கிடைக்கணும். இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, இப்போது நீங்கள் நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சில கேள்விகளை கேட்குறீங்க, அதுக்கு நான் ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறேன்ல. இதே பதில் நான் என்ன படம் எடுத்தாலும் சொல்ல தெரியணும். அது அப்படி இந்த டவுட்டாக அது சொன்னாங்க, அதனால எடுத்த உளவியல்ல இருந்து வரக்கூடிய கதையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லை, அதுவும் முக்கிய காரணம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அது என்னோட பார்வையாக இருந்துக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குல்ல. வெறுமனே என்னோட பார்வையாக இருந்துக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நீங்கள் கொஸ்டின் ட்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பதில் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. அது என்னோட பார்வையாக அந்த பதில் இருக்கும்ல. படம் வேணும்னா எங்கள் அக்காவோட பார்வையாக நான் எடுக்கலாம். பட் பதில் ஃபுல்லாக என்னோட பார்வையாக இருந்துக்கும்போது பயம் இருக்குது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் எங்கள் அக்காவை பார்த்த பார்வைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் அங்கே பதிவு பண்ணிட்டே வரேன். எனக்கு எங்கள் அக்காவுக்குமான உறவில் எங்கள் அக்கா எப்படி இருந்தா, இப்போ கர்னலில் பதிவு பண்ணி, இப்போ பைசனில் எப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ எனக்கு என்னென்னா நான் அதை நேர்மையாக பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்காவோட நான் ட்ராவல் பண்ணதை நான் நேர்மையாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கிடைக்கிற வாய்ப்பில். அவளோட தனிமையை நேர்மையாக பதிவு பண்ணுற சக்தி, அவளோட தனிமையை, அவளோட ஆள் மனசை நேர்மையாக பதிவு பண்ணுற தைரியம், சக்தி என்கிட்ட இருக்கான்னு நீங்கள் சொன்னீங்களே, சில பேர் என்கிட்ட இதை கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அந்த கேள்வியே ஒரு அன்பான ஒரு இடத்துலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய படங்களும் அதில்
அதுல நீங்க காட்டக்கூடிய பல விஷயங்களும், இது சில பெண்களையும் சார்ந்து இருந்தால், கொஞ்சம் அது அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்குமே! அது பெருசா கிடைக்க இப்போ நீங்க மாட்டேங்குதுன்னு நம்ம கரெக்டான கேள்வி. இப்ப பிரேமமல் கேரக்டர நான் பார்த்த வரைக்கும் நான் அத ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அத ஹேண்டில் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்கு. எல்லா வாழ்க்கையும் நமக்கு தெரிஞ்ச விஷுவல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த 1 1/2 மணி நேரமா உங்கள பத்தி எனக்கு ஒரு விஷுவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க விஷுவல் எப்படி இருந்துச்சு? நான் கீழ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி பேசியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப அதே மாரி தான் அந்த கேரக்டர் நான் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி என்ன நிகழ்ந்துச்சு? ஓகேங்களா? எனக்கு அவங்க நான் இல்லாத இடத்துல அவங்க என்ன பண்ணதா அவங்க சொன்னாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல அத காட்டக்கூடிய நேர்மை அது என்னோட ஓன் டிசிஷனா தான் போகும். ஓகேங்களா? அந்த ஓன் டிசிஷன்ல அந்த கேரக்டர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, நான் அதுக்குள்ள போகவே இல்ல. எதுவுமே தெரியாதான்னு ஒரு கேள்வி என்ட்ட கேட்டாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்னா, அங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தா அப்படிங்கிறது, அந்த வாழ்க்கைய வாழ்ந்தா அவங்க சொன்னத வச்சு தான் எனக்கு தெரியும். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட அறிவ வச்சே எல்லா கேரக்டரையும் நம்ம பார்க்குறது. நம்மளோட அறிவை வச்சு இப்ப இப்போ என்னோட அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா, இன்னைக்கு உள்ள எக்ஸ்போஸ்லாம் வேற மாரி இருப்பாங்க. நம்ம அறிவ வச்சு ஒரு கேரக்டர பார்க்குறது இருக்குல்ல, அது எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல, அது சாத்தியமே கிடையாது. நீங்க எல்லா மனுஷனுமே நீங்க வந்து நம்மள மாரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல. இப்ப எங்க அப்பா இருக்காங்க. நான் இன்னைக்கு டைரக்டரா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னோட வேலைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது அவருக்கு. அவருக்கு தெரியாது. அவர பொறுத்தவரைக்கும் அவர் சென்ஸ்ல தான் அவர் பேசுவாரு. ஆனா அதுக்குள்ள அவ்வளோ உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும். அவருக்குள்ள ஒரு மொழி இருக்கு. அவருக்குள்ள ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்ப இது எல்லாரையும் ஒரே மாரி நம்ம பார்க்க முடியாது. பிரச்சனை வந்து நான் பார்த்த வரைக்கும், நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும், எனக்கு என்ன புரிஞ்சுச்சோ, எனக்கு என்ன தெரிஞ்சுச்சோ நான் அத கன்வே பண்றேன். அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தெரிஞ்ச மாரி எனக்கு நடந்துக்கலங்க உண்மைய நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இப்ப என்னன்னா, அவ தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தெரியாத மாரி இருந்திருந்தான்னா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணு. நீங்க அப்படி ஆமா, கண்டிப்பா, ஓகேவா? கண்டிப்பா. இந்த மாரி பொண்ணுங்களால தான் இந்த நடக்குதுன்னு சொல்லி பேசுறாங்கல்ல. இந்த பொண்ணுக்கு தெரியாதா? இந்த வீடு இப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லி. தெரியாம வளர்க்கப்பட்ட இன்னசென்ட்ன்னு நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அப்ப ஒண்ணு நான் இன்னசென்ட்டா இருக்கணும். இல்ல அவங்க இன்னசென்ட்டா இருக்கணும். இல்ல நீங்க 2 பேருமே இன்னசென்ட் தான் அப்படிங்கிற நம்புறதுக்கு நீங்க உங்க அறிவ பயன்படுத்துறீங்க. அவ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பயன்படுத்துறீங்க. இல்ல அவளுடைய இன்னோசன்ஸ் நம்புற மாரி தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன் நான். இல்ல கேட்கும்போது நான் சொல்றேன். நெறைய பேர் சில ஆட்கள் என்ட்ட கேட்டுருக்காங்க அப்படி. அவங்க திருநெல்வேலி மாரி ஊர்ல இருந்துகிட்டு அப்படி இது அப்படி கூட தெரியாதாம்மா அப்படி அப்படின்னு. குடிப்பாங்களான்னு கேட்கறதுக்குல, எங்க அப்பாவுக்கு நான் பெரியம்மாள் படம் எடுத்துட்டு வர வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. நான் அந்த கல்லூரிக்கு போயிட்டு வந்து ஆமா. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு நான் வந்து விகடன்ல நான் படம் பண்ணும்போது விகடன்லயே நான் எழுதியிருக்கேன் அத. ஆனந்த விகடன்ல. படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கல்யாண மண்டப சீன் மட்டும் நான் எழுதியிருக்கேன் நானு. என்னோட வாழ்க்கைய மறக்கவே நினைக்கிறேன் எழுதியிருக்கேன். அந்த புக் வர வரைக்கும் எங்க வீட்டுக்கு தெரியாது யாருக்குமே. இப்படி ஒரு சம்பவம். என் லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி. அந்த புக் வந்தப்போ எங்க வீட்ல பயங்கரமா என்ட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. "இது எப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? நீ ஏன் என்ட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி. இப்படியாப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓகேங்களா? நம்ம நெனச்சுக்குவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும்போது, நாம அந்த நம்ம விஷயத்த எப்படி நடந்துக்குவாங்க? நமக்கு எப்படி நமக்கு புரியாம இருக்குமா? நமக்கு அப்படின்றது. எல்லாமே தெளிவா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவோம். நமக்கு தெளிவா படம் பிடிச்சு காட்டும்போது, இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இவங்களுக்கு தெரியாம போச்சு. நாம பார்க்குறது எல்லா கன்க்ளூஷனோட ஒரு படம். ஆனா உள்ள நிகழ்றது வாழ்க்கை. நீங்க சொன்ன மாரி தான். வேலிக்குள்ள இருந்தான்னா உங்களுக்கு வழி ஆ. தெரியாதுங்கிறது போல தான். உள்ள உள்ள நிகழ்றது வாழ்க்கைன்னு முதல்ல நம்புங்க. அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம எல்லாரையும் சேர்ந்து பார்க்குறோம். எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு அங்க கிடைக்கல. நமக்கு மட்டும் தான் ஒரு பார்வையாளரா, திரையில எல்லாரையும் சேர்ந்து இவங்க வீட்டையும் நீ பார்க்கலாம், அவங்க வீட்டையும் பார்க்கலாம், அந்த பெட்ரூமையும் பார்க்கலாம், இந்த பாத்ரூமையும் பார்க்கலாம், அந்த சமையல் ரூமையும் பார்க்கலாம். எல்லாம் நமக்கு பார்வையாளர்களுக்கு தான். ஆனா அந்த சமையல் ரூம்ல சமைச்சுட்டு இருக்க ஒருத்தரு, இந்த பக்கம் பின்னாடி ரோட்ல அடி வாங்கிட்டு இருக்க ஒருத்தர பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அத நம்ம உணரணும் முதல்ல. இப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்குற பார்வைன்னு பேசும்போதுல்ல, நீங்க சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே சினிமாவ பொறுத்து நெறைய எழுதியிருக்கீங்க. அ இல்லையா? நெறைய கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட எழுதினது ஞாபகத்துக்கு வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல பரவலாக சினிமா எடுக்காதவங்க சினிமாவ பொறுத்து எழுதும்பொழுது, கடுமையாக விமர்சிக்கும் பொழுது, யூசுவலா சொல்ற ஒரு விஷயம், "நீ எடு அப்ப தெரியும், நீ எடு அப்ப தெரியும். சும்மா எழுதாம யார் வேணா எழுதிக்கலாம்" அப்படின்னு எடுக்காம அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ எடுத்திருக்கீங்க. அந்த படமும் வெற்றிகரமாக ஓடியிருக்கு, ரசிக்கப்பட்டிருக்கு. அ இன்றைய தேதி நீங்க எடுக்க ஆரம்பிச்ச பிறகு, ஆ நீங்க எழுதினதே திரும்பி பார்க்கும்போது, கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்திருக்கேன்னு உங்களுக்கு தோணுனதுண்டா? இல்ல வாஸ்தவம் தான், நான் எழுதினதெல்லாம் சரிதான் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சிருக்கீங்களா? இது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்ச பிறகு. இல்ல, இல்ல. கடுமையானதுன்னா, நான் வ
நீங்க அன்னைக்கு நீங்க வந்து எப்பவுமே வந்து அந்த உணர்வுக்கு மதிப்பு குடுக்கணும் நம்ம. இப்ப நாம ஸ்கூல் டேஸ்ல ஒரு நண்பனோட பழகியிருப்போம். இன்னைக்கு நம்ம தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னைக்கு அவன பார்க்கும்போது, இவன்கிட்ட ஏன் பழகணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதே மாதிரி தான் அன்னைக்கு உள்ள மனநிலையில, அன்னைக்கு எனக்கு ஒரு வலி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அன்னைக்கு உள்ள இன்னசென்ட்ல நான் வந்து அன்னைக்கு ஒரு பயம் இப்படி டைரக்டர் ஆவேன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் ஒரு மனநிலையில இருக்கேன். அன்னைக்கு என் வாழ்வை பத்தி ஒரு பயம் இருக்கு எனக்கு. வாழ்க்கைய பற்றி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி அன்னைக்கு உள்ள பயத்தின் அடிப்படையில ஒண்ணு நிகழுது. அது அது அன்னைக்குள்ள கரெக்ட். இன்னைக்கு நான் பக்குவப்பட்டு வந்து பார்க்கும்போது, நீ அத போய் ஐயோ! தப்பா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. நம்ம அவசரப்பட்டு இவங்கள நம்ம நேசிச்சுட்டோம். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். அவசரப்பட்டு இவங்களுக்கு பொறந்துட்டோம். அவசரப்பட்டு இந்த ஊர்ல பொறந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது இருக்குல்ல. வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முட்டி வர்றதா. முட்டுன இடம் எல்லாம், அந்த முட்டுன இடத்துக்கான காரணமும், உடைதலும் எல்லாமே வந்து அது அன்றன்றைக்கான வாழ்க்கையோட நிகழ்வு அது. நீங்க பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீ வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்கும்போது, நமக்கு ஒரு பக்குவம் வருது. அந்த பக்குவத்தின் வழியாக அத புறந்தள்ள முடியாது. அந்த பக்குவத்தின் வழியாக நீங்க உங்கள சரி செஞ்சுக்க முடியும். இப்ப சரி செஞ்சுக்கிறது அப்படின்னா, அத புறந்தள்ளிட்டு, அது தப்புதாங்க. நான் அத பண்ணிட்டேன்னு சரி செய்ய முடியாது. அதை நேர்மையா பதிவு செஞ்சுட்டு, இன்னைக்கு ஒரு பக்குவமான பார்வை இருக்குல்ல. இன்னைக்கு நான் சினிமா பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. விஷயங்கள் புரியுது எனக்கு. அதை எனக்கு கடந்து போக தெரியுது. இல்ல அந்த வாதிட தெரியுது எனக்கு நின்னு. ஏதோ ஒண்ணு பண்ண தெரியுது எனக்கு. பிரத்யேகமான மொழி ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் நெறைய வாசிச்சிருக்கேன். நெறைய உலக சினிமா பார்த்துருக்கேன். இது எல்லாமே எல்லாருக்கும் நிகழாதுல்ல. அப்போ நாளைக்கு அத தப்புன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு அந்த படத்த பார்க்குறவன், இன்னைக்கு என் படத்த திட்டுறவன், என் படத்த திட்டுறவன் கூட அவன் அந்த மாரி பார்வையில திட்டுறது தான். அவன் அங்கருந்து டிராவல் பண்ணி கிளம்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பார்வை மாறலாம். திட்டுற மொழியாவது மாறலாம் அட்லீஸ்ட். நீங்க சொன்னதுல ஒரு பெரிய அழகு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வெறும் சினிமா பார்க்கறது பொறுத்து மட்டும் கிடையாது. ஆ. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க சந்திச்ச ஆ சம்பவங்கள எல்லாரும் என்ன மனிதர்கள் எப்படி நெனச்சுக்கிறாங்கன்னா அணுகுறீங்க? எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அது சினிமாவுக்கு குடுக்குற முக்கியத்துவம் ஒன்று இருக்குல்ல நீங்க. என்னன்னா, ஒரு பிரைம்னஸ் தான் நமக்கு பெரிய சிக்கல். இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ண போற படத்த கூட, நாளைக்கு தான் ரிலீஸ். இன்னைக்கு நைட்டே நீங்க போட்டு பொலன்னு பொளக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் இன்னைக்கு வந்துடுச்சு. வல்லமையும் ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனுக்கு வந்துடுச்சு. ஆனா நீங்க அத பண்ண முடியும். ஆனா நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்த இப்ப நீங்க பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா, அந்த பிரைட்னஸே உங்களுக்கு அது அது அதுக்கு மேல ஒரு பிரைட்னஸ் இருக்கும்ல. இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு பார்வை வந்திருக்கு. இந்த பார்வையின் அடிப்படையில அந்த படத்த பார்க்குறது, அந்த படத்த திருப்பி நான் திறனாய்வு செய்வது தப்புன்னு சொல்றது எப்படி நியாயமாக்க முடியும்? இந்த விஷயங்கள் இருக்குல்ல. அது எல்லா படத்துக்கும் பொருந்தும். எந்த படமா இருந்தாலும் சரி, என்னோட படமா இருந்தாலும் சரி. ஸோ நீங்க இன்னைக்கு அது கண்டிப்பா ஒத்துக்கல. இல்லையா? யாராவது வந்துட்டு, இன்னிய தேதிக்கு நீ இப்ப பின்னாடி பார்த்துட்டு அத நீ குற்றம் சொல்லக்கூடாது. ஆ அது அந்நிய தேதிக்கு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னா. இல்ல அன்னைய தேதிக்கு எடுக்கப்பட்ட படம்னா, நான் அதையும் நீங்க 2 விதமா பார்க்கணும். அன்னைய தேதிக்கு எடுக்கப்பட்ட படம்ங்கிறது கிராஃப்ட்டா, டெக்னிக்கலா அதெல்லாம் ஓகே. அரசியலாங்கும்போது நான் பயணப்பட முடியும்ல. நீங்க ஒரு அரசியல் படத்த மட்டும் தான் சொல்றேன். ஒரு அரசியல் இப்படி கண்டிப்பா. நான் ஏற்றுக்கொண்ட அரசியல நானும் கிராஃப்ட்ட சொல்லல. நான் ஏற்றுக்கொண்ட அரசியல் அன்னைக்கு நான் கைத்தட்டியிருப்பேன் ஒரு விஷயத்துக்காக. இன்னைக்கு நான் அத கைத்தட்ட முடியாது. ஏன்டா நீ அன்னைக்கு கைத்தட்டினவன் தானடா, இன்னைக்கு கைத்தட்டுறான்னு சொல்லுவது இருக்குல்ல, அது அறம் கிடையாது. ஏன்னா நான் பயணப்பட்டுருக்கேன். நான் பக்குவப்பட்டுருக்கேன். நான் வாழ்ந்தேன். அதத்தான் பதிவு செய்றேன் நானு. நீங்க என்னன்னா, என் இப்ப 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 வர என்னோட படத்த, பின்னாடி வர சந்ததியினர் வந்து ஏதாவது கேள்வி எழுப்புனான்னா, அவனுக்கு எல்லா ரைட்ஸுமே அதுல இருக்கு. அன்னைக்கு எப்படி சமூகம் இயங்குதோ அத பொறுத்து அன்னைக்கு அன்னைக்கு அவனோட வாழ்வும், அவனோட சமூகமும், அவனோட அனுபவங்களும், தனி மனித புரிதல்களும் அவன எப்படி இயக்குதோ, ஒரு கலைய அவன் எப்படி பார்க்குறானோ, கலையோட தேவை என்னவா புரிஞ்சுக்கிறானோ, இல்ல ஒரு கலையோட அதிகபட்ச உரிமை என்னன்னு அவன் எடுத்துக்கிறானோ, அதிலிருந்து அவன் அத சூஸ் பண்ணிக்க போறான். அவ்வளோதான். ம். உங்களுக்கு வாழை ஏத்துக்கப்பட்டதுல உங்களுடைய சந்தோஷம் என்ன? உங்களுக்கு ஏதாவது அது அது ஐ டோன்ட் நோ. அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததா நீங்க பார்க்குறீங்க? வாழை ஏற்றுக்கப்பட்டது. எனக்கு தெரியும் நீங்க எடுக்கிற படங்கள் இன்றைய சமூகத்துக்காக மட்டும் இல்ல. இன்னைக்கு மக்கள் அத எப்படி பார்ப்பாங்க, கை தட்டுவாங்களா, மாட்டாங்களான்றத பொறுத்து மட்டும் கிடையாது. ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். பட் இருந்தும் வாழை வந்து எனக்கு வந்து அ அதோட ப்ராசஸே ரொம்ப சூப்பர் ப்ராசஸ். என்னன்னா, வாழை நான் முதல்ல யோசிச்ச கதை. அன்னைக்கு இந்த அந்த அந்த முதல் படமா அத எடுத்திருந்தோம்னா, இப்ப மக்கள்ட்ட எவ்வளோ போய் சேர்ந்திருக்குமோ, என்னோட சினிமா கேரியர் எப்படி இருந்திருக்கும்லாம் டவுட் எனக்கு இருந்துச்சுன்னா, இப்ப ராம் சார் என்ன சொன்னாருன்னா, "நீ இந்த வாழைய ஃபர்ஸ்ட் எடுக்காத." மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் தெரியப்பட்டதுக்கப்புறம், அவன் ஒரு இயக்குனரா அறியப்பட்டதுக்கப்புறம், இந்த படத்த நீ எடுத்த அப்படின்னா, இந்த படத்தோட பார்வையே மாறும். அப்படின்னு நான் எப்போ நீங்க சொன்னாரு? முதல் படம் 10 எடுக்கிறதுக்கு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடி சொன்னாரு. ஓ! அப்போ. ம். ஓகேவா? நான் ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில.
இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது நிகழ்ந்திருக்கு. நீங்க மாரி செல்வராஜோட கதை இது அப்படின்னு பார்த்ததுனால வாழை உங்களுக்காக பார்த்த படம். எங்களுக்காக எனக்காக அப்போ என்னோட பொறுப்பு, என் மீதான மக்களோட பார்வை, மரியாதை அது பத்தியான எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அது பத்தி என்னோட அடுத்தடுத்த படங்கள் வரும்போது வெறுமனே என் வாழ்வு குறித்து நான் சொல்ற கதைகளை நம்புவதற்கு, அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ட புரிந்து கொள்வதற்கு மக்கள் தயாரா இருக்கும்போது, நாம அத இன்னும் நேர்மையா கையாளணும். இவ்ளோ பேர் நாம நெனச்சு பார்த்தத விட அதிகமான மக்கள் அத கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் நேர்மையா இருக்கணும். இன்னுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாளரா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் குடுத்த ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாதிரி நீங்க சொன்னது போல இந்த மாரி படத்த நம்ம யூசுவலி இயக்குனர்கள்ட்ட 1வது, 2வது படமாக நம்ம பார்ப்போம். அதுவும் நட்சத்திரங்களோட அவன் புரியறதுக்கு முன்னாடி. அதன் பிறகு அந்த பயணம் வேற மாதிரியாக மாறுது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது, அ என் அண்ணாமலை இன்னும் மாறல அப்டின்ற ஒரு சென்ஸ் ஒண்ணு கிடைக்கிற மாரி. எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு பரவால்ல. இன்னும் எனக்கு உண்மையா சொல்லணும்னா நான் ஒரு இடத்துல சொன்னேன். குழந்தைங்களோட நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வாழை எனக்கு வந்து ரீஃப்ரெஷ் என்னோட ஃபர்ஸ்ட் நான் திருப்பி சினிமா அஸ்டினேட்டர் ஆனா எப்படி இருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம்ல, அது மாரி ஒரு ஃபீல குடுத்த படம் தான் வாழை. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து குழந்தைங்களோட ஒர்க் பண்ணும்போது, நீங்க பயங்கரமா உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட ப்ராசஸ்ஸு, உங்களோட புரிதலு, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மனிதர்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கும், புதுசா நீங்க சொல்றத வெறுமனே நீங்க சொல்றத உங்கள மட்டுமே கவனிக்கக்கூடிய ஆட்கள்ட்ட ஒரு குழந்தைகிட்ட உரையாடுறது இருக்குல்ல, அதுக்கு நீ புது விதவிதமா நீங்க அத பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட எல்லா திறமையும் இப்ப என் பையன் இருக்கான்னா, என்னைய நம்பி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் டே அவன நான் சமாளிக்கணும்னா, நான் விதவிதமா யோசிக்க ஆரம்பிப்பேன். அப்ப என்னோட எல்லா திறமையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த வாழை பண்ணதுல எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு வந்து திருப்பியும் நான் வந்து ஒரு முதல் காதல் பண்ண எப்படி பண்ணுவோம்? அவங்கள ஆமா, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஆமா, நமக்கு தெரியாத கோமாளித்தனத்தலாம் பண்ணுவோம்ல. ஆமா. அந்த மாதிரி வாழை என்னை அறியாம என்னோட எல்லா உணர்ச்சிகளையும் நான் திருப்பி குழந்தையா மாறி, நான் ஆடி, நான் விளையாடி, நான் திருப்பி எல்லா கோமாளித்தனத்தையும் பண்ணி, திருப்பி நான் எங்க அம்மாகிட்ட போய் அழுது, திருப்பி நான் வந்து கதவ தட்டி, திருப்பி நான் சண்டை போட்டு, திருப்பி நான் ஊர விட்டு ஓடி, இது எல்லாத்தையும் திருப்பி நிகழ்த்துவதனால, திருப்பி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்த மாரி ஒரு பெரிய அனுபவத்த குடுத்தது தான் வாழை. ஒரு மாரி ரீஸ்டார்ட் பண்ண மாரி. அது பயங்கர அது இன்னும் சொல்லப்போனா வாழை பண்ணிட்டு நான் பைசன் பண்ணது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது வந்து எனர்ஜி லெவலா. ஏன்னா, நான் பண்ண மொத்த படத்திலேயே, பெரிய என்னோட உடல் உழைப்பு கேட்ட படம் வந்து பைசன் தான். அப்படியா? ஆமா. ம். ஏன் அப்டின்னா, துருவ நான் பாதுகாப்பா பார்த்துக்கணும். அது ஒண்ணு. எவ்ரி கபடியுமே நான் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாவே வந்து நான் அவனுக்கு கம்போஸ் பண்ணி, நான் அத பண்ணி காட்டிட்டு தான் அவன பண்ண வைப்பேன். அப்ப எல்லா நாளுமே நான் வந்து அவன் ஸ்பாட்ல அவன் கூடயே இருக்கணும். எல்லாத்தையுமே அங்க என்ன நிகழ்த்துறான், அவன் பண்ற அத்தனையுமே நான் நிகழ்த்தி காட்டிட்டு தான் அவன பண்ண வைப்பேன். ஐ திங்க் அப்போ உங்களுக்கு வயசாகறதுக்கு முன்னாடியே நீங்க இருக்கிறதுல இந்த மாரி ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆ பண்ணிரணும்னு நெனைக்கிறேன். இன்னும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நானு. நான் இந்த படத்துல 5 வருஷம் கழிச்சுலாம் பண்ண முடியாது என்னால. ம். நான் ம். துருவ்ட்டயே சொன்னேன். இந்த படம் இப்ப பண்ணா உண்டு. 5 வருஷம் கழிச்சுலாம் பண்ண முடியாது படம். இந்த படத்த 2, 3 வருஷம் கழிச்சுலாம் பண்ண முடியாது என்னால. அப்படி பண்ண படம் பைசன். பட் இது வந்து வாழை தான் எனக்கு குடுத்துச்சு. வாழையில நான் போயி அந்த பசங்க கூட ஒரு ஆக்டிவிட்டி எனர்ஜியா மாறுனேன்ல. அந்த அந்த சகதிக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ள அவங்க கூட ஓடிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு ஒண்ணு பண்ணேன்ல. உடம்பும், மனசும் அதுக்கு வந்து அந்த ஊருக்கு அந்த மண்ணோட மண்ணா திருப்பி ரெடியானது. ஒருவேள நான் மாமன்னனோ, இல்ல வேற ஏதாவது படம் பண்ணிட்டு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட்டா பைசனுக்கு போயிருந்தேன்னா, அவங்க கஷ்டப்பட்டு போனோம்னு எனக்கு தோணுச்சு. புரியுது. ம். எனக்கு வாழை பண்ணிட்டு பைசன் போம்போது, அப்படியே ரூட்டடா அப்படியே நேரா அப்படியே போன மாரி ஒரு ஃபீல் அப்படியே இருந்துச்சு. கன்டினியூஸா அங்க அப்படியே இருந்து அங்க கன்டினியூஸா அப்படியே. வளர்ந்து அப்படியே அங்க போன மாரி இருந்துச்சு. இங்கேருந்து அப்படியே தூக்கி போட்டு வாழைத்தார தூக்கி போட்டுட்டு, நேரா சட்டைய கழட்டி போட்டு விளையாட ஓடுவோம்ல, ஆமா. அந்த மாரி விளையாட ஓடுன மாரி ஒரு ஃபீல் தான். சூப்பர். வாழை, பைசன் நம்ம பேசுறதுனால பைசன் ரிலீஸ் ஆகல. பட் அதன் பிறகு என்ன பண்றதா உங்களுக்கு ஐடியா? அடுத்த படம் என்ன? அடுத்த படம் வந்து தனுஷ் சார் அது அறிவிக்கப்பட்டது இல்லையா? ஆமா, ஆமா. அது கர்ணன் அப்பவே சைன் பண்ண படம். அந்த படம் தான். அதுதான். அதுக்கு அடுத்து பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இப்ப அடுத்து உடனே ப்ராசஸ் நான் இப்ப எழுதிட்டு இருக்குது, வேலை பார்த்துட்டு இருக்குது எல்லாமே தனுஷ் சார் படத்துக்கு. அப்படியா? ஆமா. ஓகே. இப்போ பலமுறை இல்ல நம்ம ஒருத்தர் கூட முதல் படம் பண்ணும்பொழுது, அந்த இடத்துல தான் அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அதிலேயே நிறைய நாட்கள் கழிஞ்சிருது. அது தெரிஞ்ச பிறகு இப்போ அந்த புரிதலோட நீங்க ஒரு எழுதும் பொழுது, உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு? இப்போ இவர் என்ன அப்படின்றது உங்களுக்கும் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு தெரியும் இல்லையா? ஒரு நடிகராக. அதுல எனக்கு தனுஷ் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா தோணும் எனக்கு. உதய் சார்ட்ட வந்து என்னோட எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா, என்ட்ட வேலை பார்த்தவங்க எல்லாருமே, அவங்களுக்கு நான் ஏதோ வகையில ஒரு வாழ்க்கைய கடத்தியிருப்பேன்.
இல்லைன்னா நீங்கள் அந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது ரசிக்கலைன்னா அவங்களால எங்களோட ட்ராவல் பண்ண முடியாது. ஏதோ அதில் ஒரு மேஜிக் அவங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் அது முதல்ல தொடக்க காலத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆன் ப்ராசஸில் இதில் ஏதோ மேஜிக் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுக்குவாங்க. உதய் சார்லாம் வந்து மாமன்னனுக்கு வரும்போது முதல்ல இது எந்த மாதிரி போகும் அப்படின்னு குழப்பத்துல தான் இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக லவ் பண்ணி அதாவது ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சாலே ஃபீல் பண்ண அளவுக்கு அவர் போயிட்டார். அந்த அளவுக்கு அது மாதிரி கருணும் ஓரளவுக்கு அப்படி தனுஷாக அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 அவருக்கு என்னென்னா இது புதுசாக நம்ம ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையை இந்த அவர் 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 லேண்ட் பண்ண ஆரம்பிப்பார்ல அந்த மக்கள் அந்த முகம் அந்த இடங்கள் அந்த அந்த ப்ராசஸ் என்னோட ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸுக்குள்ளே ஏதோ அவங்க லேண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு தெரியாது. அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்ச நாள் அது ஆயிரும். கொஞ்ச நாள் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் முதல்ல. நீங்கள் வந்து அது எப்படி ப்ராசஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல நம்மளோட ஆக்டர்ஸு நம்மளோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு டைரக்டரை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஸ்பாட்டில். அவரோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவர் எதை அதிகமாக விரும்புகிறாரு, அவர் எதுக்காக அதிகமாக வந்து மெனக்கிடுறாரு, அவர் எதுக்கெல்லாம் வேகம் எடுக்கிறாரு, எதுக்கெல்லாம் வந்து தயங்கி நிற்கிறாரு, இது எல்லா விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. முழுசாக படம் முடியுதுக்குள்ளேயே என்னோட முழு ப்ராசஸும் அவங்களுக்குள்ள என்னோட நோக்கத்திலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிபட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியாவுக்கு பேசுகிறதெல்லாம் வந்து அது வேறு. ஒரிஜினலாக ஒரு படம் வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த டைரக்டரை பற்றியான ஆக்டர்ஸை பற்றி கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் முழு நேரமும் வந்து ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரை பற்றி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுறது தான். அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது அவங்க சாய்ஸஸ் தான். ஆனால் இதுதான் இந்த பயணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் 2வது படம் நடக்கும். ஆமாம் 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 இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும், இவர் இப்படி தான் விரும்புவார். ஆனால் இதோட அவுட்புட் இப்படி இருக்கும். இந்த அவுட்புட்டே அவங்க பார்த்துக்காங்கல்ல. நீங்கள் அந்த ப்ராசஸில் முடிவு பண்ணுறது கிடையாது அவுட்புட்டு. அந்த அவுட்புட் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ புரியுது. அப்போ அந்த அவுட்புட் பார்க்கும்போது இதுவா அப்படின்னு போகும்போது ஏன்னா நீங்கள் பலதர இணைப்புகள் அப்போ தான் பார்ப்பாங்க அவங்க. ஆமாம் ஜாயின்ட்ஸ் இல்ல அது தனித்தனியா எடுத்துப்போம்ல, என்னன்னு புரியலன்னு இருப்பாங்க. பட் சேர்ந்து பார்க்கும்போது அந்த என்னோட நிறைய நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. இது இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் முழு கதை சொல்கிறது கிடையாது. நம்ம அதிகபட்சம் நம்ம ஸ்பாட்டோ 5 பேர்ட்ட சொல்லுவோமா, நடிகைகள் விட்டு 5 பேர்ட்ட சொல்லுவோம். அங்கே ஒரு 500 பேர் நடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 500 கூட விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேராவது அடிக்கடி ஸ்பாட்டில் இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களா ஒரு கதையை ஓட்டி பார்த்துச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கதை தெரியாதனால அவங்க அந்த மேஜிக் அனுபவிக்கும் போது சொல்லுவாங்க, சார் நான் அதெல்லாம் ஏதோ சும்மா போட்டு வெயில் எடுத்துட்டீங்கன்னு நினச்சேன், அது ஸ்க்ரீனில் பார்த்தா வேற மாதிரி இருக்குது, வெயிலில் போட்டு 2 நாளாக போட்டு நீங்கள் துவைச்சிங்க நான் ஏதோ அப்படின்னு அப்படி உணர்ந்து அதை என்ஜாய் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு போனவங்க நிறைய பேர். இன்ஃபேக்ட் ஒரு கர்ணனுடைய கடைசி ஷாட்ல அவர் ஆடுற அந்த காட்சி இல்லை, அந்த மோமெண்ட் அது நிறைய பேருக்கு எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியாதுல்ல, யோசிப்பாங்க இல்லை. இப்போ அதில் 5 பேருக்கு தான் தெரியும் எதுக்கு இவர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. இல்லை 5-6 பேருக்கு தெரியும். அது சினிமாவில் என்னவாக ஆக கூடும் அப்படின்றது சத்தியமா அது தெரிஞ்சவங்களுக்கு கூட புரியுமான்னு எனக்கு தெரியல. அங்கதான் இப்போ ஆனால் படம் பார்க்கும்போது அதில் கதை தெரியாமல் ஆடின அத்தனை பேருக்குமே கலங்கியிருப்பாங்க. அன்னைக்கு கதை தெரியாமல் ஆடிட்டாங்க, படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபுல் கதை தெரியுது. அப்போ அவங்க ஆட்டத்தை அவங்களே வேகமாக பார்க்க ஆரம்பிச்சுப்பாங்க. சினிமாவில் அந்த மேஜிக் நடக்கும். ஒரு ஆங்கிள் ஆல்மோஸ்ட் அவர் உங்களை மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தாருன்னே தோணுச்சு. ஏன்னா நீங்க ஒரு ஏதோ டிவி ப்ரோக்ராம்ல ஆடினதெல்லாம் ஒரு விஷுவல் அந்த ஸ்டெப் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா படத்துக்கும் இதே சொல்றாங்க, உங்களை மாதிரி ஆடுறாங்க, உங்களை மாதிரி ஆடல. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டான்ஸ். மே யூ கண்டினியூ டான்சிங் மாதிரி. அண்ட் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். பைசன் காலமாடன் பொறுத்த வரைக்கும் கூட வாழை ரசிச்சுட்டு பேசலாம் அப்படின்னா அது நடக்கல. பைசன் ரசிச்ச பிறகு நான் கண்டிப்பா கூப்பிடுவேன், நிச்சயம் பேசலாம். கண்டிப்பா பேசலாம். ஏன்னா பைசன் வந்து வாழையை விட நிறைய உரையாடல்களை நிகழ்த்தக்கூடிய, வாழை வந்து மௌனத்தை அதிகமாக கொடுத்த படம் பார்வையாளர்களுக்கு. என்னோட படங்கள்லேயே ரொம்ப மௌனத்தை கொடுத்த படம் வந்து நிறைய பேர் மௌனமாக தான் போனாங்க. பைசன் நிறைய உரையாடல்களை நிகழ்த்தும். மற்ற படங்கள் மாதிரி தான் சொல்கிறேன். வாழையும் நிறைய பேசாமல் இருக்கிற காரணம் எனக்குமே அது மௌனத்தை கொடுத்த படம், அது வெற்றி இல்லை, அதில் ஒரு பெரிய தாக்கமும் இருக்கும்ல. எனக்குமே வந்து திருப்பி என்ன பேசுறது ஒரு நிகழ்த்தி நீங்கள் என்னென்னா பட்டவர்த்தனமாக உண்மையை சொன்னதுக்கப்புறம் திருப்பி அது எப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அது 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 ஒரு ப்ராசஸ் தானே. அது நம்ம கடந்து வந்துட்டோம்.
பட் பைசன் அந்த மாதிரி இருக்காது. ஓகே. அது ஒரு ஒரு விவாதமான டிபேட்குள்ளாகக்கூடிய ஒரு படம் தான். சூப்பர் சூப்பர். அப்போ மறுபடியும் சந்திப்போம். நிச்சயமா. நன்றி, நன்றி. வணக்கம்.